கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல அடடா என் கண் முன்னாடி பசங்க வந்து நின்னாங்க. வண்டிங்களா எல்லாம்? ஹாய், குட் ஈவினிங் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். மேக்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை சரித்திரமா மாத்திட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன், இல்லையா? ஹவ் வாஸ் யுவர் மேக்ஸ் எக்ஸாம்? எத்தனை பேருக்கு நம்மளோட லைவ் செஷன்ஸை அட்டென்ட் பண்ணதுனால, நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணதுனால மேக்ஸ் எக்ஸாம இன்னும் பெட்டரா பண்ண முடிஞ்சது? யார் யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணீங்க இன்னைக்கு? கண்டிப்பா லைவ் செஷன்லாம் கவனிச்சது ஒர்த்து தான். இவங்க கொடுத்த கொஸ்டினை படிச்சது எல்லாமே வந்து ஒர்த்து தான். அதனால என் மார்க் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கேன் சார். நான் ஆக்சுவலா என்ன எடுத்துருப்போம், அதோட என் மார்க் நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றவங்க எல்லாம் யாரு? சூப்பர் 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 சூப்பர். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈஸி. எஸ், ஆமா, மீ, ஒர்த்து வருமா? ஒர்த்து, அதேதான், கண்டிப்பா ஒர்த்து இல்ல? வெரி குட், சூப்பர், வெரி 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 சூப்பர், மகிழ்ச்சி. இதே மாதிரி சயின்ஸையும் ஒரு சம்பவமா சித்தரிப்போமா? சயின்ஸ் ஒரு சம்பவமா மாத்தலாமா? பட் சென்டம் போச்சு. அச்சோ, என்னோட செல்ல குழந்தைங்க எத்தனை பேருக்கு சென்டம் போயிடுச்சு சார், அதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு அப்படின்றவங்க எல்லாம் யாரு? சென்டம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஏதோ ஒரு படத்துல போவோம், ஐயோ கோல் மிஸ் ஆயிடுச்சே அப்படின்வாங்க. இந்த ஷாலின் சாக்கர்னு ஒரு படம் இருக்கு, அது பாத்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, சரியா? அந்த மாதிரி how many of you feel sir just miss sir, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா நான் சென்டம் எடுத்துருக்கலாம் அப்படின்றவங்க எல்லாம் யாரு? சரிடா கண்ணு, உங்களுக்கு எல்லாம் நான் மோட்டிவேஷனலா ஒரு கதை சொல்லட்டுமா? how many of you want to start with a motivation? how many of you want to start with a motivation? என்னோட மேக்ஸ் மார்க் என்ன தெரியுமா? 10th லைவ் எடுக்கும்போது சொன்னேன். லைவ் எடுக்கும்போது கவனிச்சவங்களுக்கு தெரியும். மேக்ஸ் லைவ் எடுக்க பார்த்து என்னோட மேக்ஸ் மார்க் என்ன அப்படின்னு சொன்னேன். யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? யாராவது இருந்தா சாட்ல போடு பார்ப்போம். ஞாபகம் இருந்தா சூப்பர், பா, வேற லெவல், கரெக்ட், 99. ஐ ஸ்கோர்ட் 99 in மேக்ஸ். சென்டம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நான் லைஃப்ல ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா எனக்கு லேட்டரா தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. அந்த 10th மார்க் அப்படின்றது எனக்கு 11th நான் போகும்போது எனக்கு தேவையான குரூப்பை கரெக்டா சூஸ் பண்றதுக்கு தேவை, அவ்வளவுதான். அப்போ நீ 99 எடுத்தாலும் 100 எடுத்தாலும் அதுல ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 99 எடுத்துட்ட அப்படின்றதுக்காக நீ சென்டம் எடுத்தவங்கல இருந்து எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க கிடையாது. ஸ்டில் யூ டிட் கிரேட். நீ மேக்ஸ்ல 90க்கு மேல எடுத்திருக்க, யூ டிட் கிரேட். சார் நான் எப்பயுமே எடுத்ததை விட இந்த வாட்டி என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன் சார், யூ டிட் கிரேட். அப்படி யார் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற சார், இது வரைக்கும் என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ்ல இதுதான் சார் அப்படின்னா யூ டிட் கிரேட். அதே கான்பிடன்ஸோட என் கூட வா, சயின்ஸ் படி. சயின்ஸ்லயும் இது வரைக்கும் நீ எடுத்த பெஸ்ட் ஸ்கோரை போய் பப்ளிக் எக்ஸாம்ல நம்மளோட டீம் ஆஃப் டீச்சர்ஸ் எடுக்க வைப்பாங்க. புரியுதா? பிரகாஷ் சார் உங்களுக்கு நிறைய மாசா பிளான் பண்ணியிருக்காரு. பிளஸ் நானும் உங்களுக்கு செஷன்ஸ் டீச் பண்ண போறேன். சயின்ஸ்ல சம்பவம் பண்றோம். அத்தனை பேரும் எனக்கு சாட்ல சயின்ஸ்ல சம்பவம் பண்றோம் அப்படின்னு போட்டு பார்ப்போம். எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ எல்லாருமே நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா சயின்ஸ்ல சம்பவம் பண்றோம் அப்படின்னு சொல்லி சாட்ல போட போறீங்க. கமான், எவ்ரி ஒன் ஆஃப் யூ தைரியமா ஜாலியா ரிலாக்ஸா படிப்போம். நம்ம ஸ்கூல்ல அத்தனை பேரும் இல்ல டென்ஷனா படிச்சுட்டு இருப்பாங்க, அத்தனை பேரும் பதட்டமா படிப்பாங்க, என்ன பண்றதுன்னு க்ளூலெஸ்ஸா இருப்பாங்க. ஆனா நீ அப்படி இல்லை, நீ தெளிவா இருக்க, நீ பயங்கர தெளிவா இருக்க. எதனால? நம்ம கூட சேர்ந்து படிக்கிறதுனால. அந்த தெளிவு உனக்கு இப்ப மட்டும் இல்ல கண்ணு, இப்பையில இருந்து 11th போனாலும் 12th போனாலும் நாளைக்கு நீ நீட் போற, ஜேஇ போற, எங்க போனாலும் உனக்கு அந்த கிளாரிட்டி இருக்கும். புரியுதா? எங்க போனாலும் அந்த கிளாரிட்டி இருக்கும். இப்போ சம்பவத்தை ஆரம்பிக்கலாமா? படிக்க ஆரம்பிக்கலாமா? யார் யாருக்கெல்லாம் இப்ப மோட்டிவேஷன் வந்தாச்சு? சார் இப்போ நான் செம மோட்டிவேட்டடா ஃபீல் பண்றேன், எஸ் வாங்க அப்படின்றவங்க எல்லாம் யாரு? எத்தனை பேருக்கு மோட்டிவேஷன் வந்தாச்சு? சாட்ல தீமின்னல் எமோஜி போட்டு பார்ப்போம். மோட்டிவேஷன் வந்தவங்க எல்லாருமே. சார் இப்போ எனக்கு நல்ல மோட்டிவேஷன் வந்துச்சு, கமான் தீமின்னல் எமோஜியை காமி. எஸ், ஆரம்பிக்கலாம். வீக்குஸ் ஓடியா, வீக்குஸ் நான் உனக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சாட்ல லிங்க் கொடுத்துருக்கேன். சாட்லயும் லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு. வா, எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். 217 பேர் வெயிட்டிங். கமான், இன்னொரு 1000 பேர் இந்த பக்கம் ஜரிகண்டி 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 ஜரிகண்டி.
சீக்கிரம். நம்ம இன்னைக்கு எல்லா லாங்குவேஜ்லயும் பேசி வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம். யார் யாருக்கெல்லாம் இங்க மலையாளம் தெரியுமோ எனக்கு மலையாளம் கத்துக் கொடுக்க போறீங்க, தெலுங்கு தெரிஞ்சவங்களாம் எனக்கு தெலுங்கு கத்துக் கொடுக்க போறீங்க. நம்ம எல்லா லாங்குவேஜ்லயும் நீங்க பேச போறோம் லைவ்ல. சரியா? ஏமிரா? எஸ். குவிஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிடு. சி இன்னொன்னு இருக்கு. ஐயோ இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டேன். மேக்ஸ் எல்லா லைவும் அட்டன் பண்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி இருந்தோமே, அந்த கிஃப்ட் என்னன்னு மறந்துட்டேலே. ஐயோ கிஃப்ட் இருக்கு, கிஃப்ட் இருக்கு. நான் கிஃப்ட் வந்து ரிவீல் பண்ண போறேன் உங்களுக்கு. சரியா? எஸ். உங்க எல்லாருக்குமே நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸா ஓகே கிஃப்ட் ரிவீல் ஒன்னு பண்ண போறேன். இன்னைக்கு இல்ல, ஆனா அது இன்னைக்கு இல்ல, அதுக்கு தனியா ஸ்பெஷலா ஒரு ஷார்ட்ஸ் வரும். நம்மளோட மேக்ஸ் லைவ கண்டினியூஸா அட்டெண்ட் பண்ணீங்கல்ல, எல்லாத்துலயுமே கமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கல்ல, அவங்க அத்தனை பேருக்குமே உங்க கிஃப்ட் என்னன்றத ஃபர்ஸ்ட் நான் யூடியூப்ல ரிவீல் பண்றேன். அது உங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் உங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்துடும். ரெண்டாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மீட் அப் வைக்க போறோம். யார் யாரெல்லாம் எங்களை வந்து மீட் பண்ண போறீங்க? அதுல நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் மீட் அப். ஓகே, உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிஞ்ச உடனேவே மார்ச் உங்களுக்கு சண்டே சாட்டர்டே சண்டே ஹாலிடே டைம்லாம் வருது இல்ல? இல்லையே, எக்ஸாம் முடிஞ்ச உனக்கு ஃபுல்லா தானே ஹாலிடே இருந்தாலும். சரியா? சாட்டர்டே சண்டேஸ்ல சென்னையில, திருச்சியில, கோயம்புத்தூர்ல, ஓகே வேற எங்க இப்போதைக்கு இந்த 4 பிளேசஸ் ஃபிக்ஸ்டு. இந்த எல்லா இடத்துலயும் மீட் அப் இருக்குடா, அதுக்கும் மறக்காம வந்து சேர். சரி ஓடியா. என்னடா குவிஸ் ஜாயின் பண்றா? நான் கதை பேசுறேன் எல்லாம் அதே கவனிச்சு நிக்கிறேன். அதான் சொல்றேன், நான் கதை பேசினா அவனுக்கு கவனிச்சு நிக்கிறானுங்க. சரி ஓகே, நான் இதுக்கப்புறம் பேசுறேன். நான் கொஞ்ச நேரம் மௌன விரதம் இருப்பேன். எல்லாம் குவிஸ்ல வந்து ஜாயின் பண்ணு. மௌன விரதம் எல்லாரும் இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் குவிஸா இருப்பேன். மௌன விரதம் மௌன விரதம் பேசினே இருக்கிறீங்க சார் நீங்க அப்படின்னு. சீக்கிரம் மௌன விரதம் கழிச்சிட்டு அதுக்குள்ள இன்னும் ஒரு 500 பேர் சேரணுமே, காணுமே. ஐ மீன் லைவ பார்த்துட்டு இருக்கேன், இங்க சேரல. ஆரம்பிச்சிடலாமா? நான் இப்பவே சொல்றேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்டுட்டேன் அப்படின்னாலே திரும்ப லீடர் போர்ட்ல டாப் வரது கஷ்டமாயிடும். யார் யாருக்கெல்லாம் குவிஸ் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியல தலைவரே, நான் என்ன வச்சுக்கினா வந்து என்ன பண்றேன், எனக்கு வந்து எப்படி ஜாயின் பண்றதுன்னு தெரியல தலைவரே, யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா சாட்ல குவிஸுக்கான லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல குவிஸுக்கான லிங்க் இருக்கு. சாட்லயும் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, ரெண்டுத்துலயுமே இருக்கு. டப்புன்னு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். சரியா? இப்போ உனக்கு சாட்லயும் போட்டுக்கினே இருக்காங்க பாரு, ஸ்பாம் பண்றாங்க. ஸ்பாம் பண்ணாதீங்கன்னு சொல்றவங்க எல்லாம் இப்ப ஸ்பாம் பண்றாங்க. சரியா? சோ எஸ், தமிழ் மீடியம் உண்டா? தமிழ் மீடியம் உண்டு. இந்த வீக் தமிழ் மீடியம் உண்டு. தயவு செஞ்சு தமிழ் மீடியம் பசங்க எல்லாருமே ஜாயின் பண்ணு, உங்களுக்கு தமிழ்ல இருக்கு. சரியா? தமிழ்லயும் இருக்கு குவிஸ் இன்னைக்கு, அதனால தமிழ் மீடியம் பசங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிப்பா, பொறுத்தது போதும். நான் முதல் கேள்வியை கேட்க போகிறேன். I'm going to ask the first question. எல்லாரும் ரெடி ஆயிக்கோ. ஃபாஸ்டா அட்டெண்ட் பண்ணா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு, மறந்துடாத. சரியா? சோ நான் ஃபுல் எஃபர்ட் போட்டேன், ஆனா என்ன மார்க் வரலையா? வருத்தப்படாத, அப்படிதான். 11th இருக்கு, 12th இருக்கு, பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டோட்டல் எடு, டோட்டல் எடுத்து புடிச்ச குரூப்புக்கு போயிடு, அப்புறம் மத்தத பார்க்கலாம். சரியா? யார் அத சொல்றா? PFF SER கிங்கா? செல்லம் உன்கிட்ட தான் நான் சொல்றேன். சயின்ஸ்ல பாத்துக்கலாமா? வா. சோசியல்ல பாத்துக்கலாம், இன்னும் இருக்குடா, நாங்க உன் கூட இருக்கோம்டா, நீ வாடா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन இந்த ஸ்கிரீன்ல தெரியுதோ தெரிஞ்சிச்சு. क्वेश्चन பாருங்க. எஸ், the hormone which has positive effect on apical dominance is, அதாவது நுனியாதிக்கத்தின் மீது நேர்மறை விளைவை கொண்ட ஹார்மோன் எது? தமிழ் மீடியம்லயும் கொடுத்தாச்சு பாரு. இதுல எது? சைட்டோகைனா, ஆக்சினா, கிபர்லினா, இல்ல எத்திலினா? ஆக்சின் அப்படின்னு சொல்லி 363 பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. யார் யாரெல்லாம் இன்னும் குவிஸ்ல ஜாயின் பண்ணல? தலைவா ஓடியா தலைவா, சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்க, லேட் பண்ணாதீங்க. எஸ், சோ 363 பேர் வந்து ஆக்சின் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆக்சின் தான் வந்து இதுல சரியான விடை. அதுதான் வந்து இதுல ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஓகேவா? மேக்ஸ் வாஸ் யூஸ்ஃபுல். நான் கமெண்ட்டையும் பார்த்த கிருத்திகா, நான் தான் உனக்கு ரிப்ளை பண்ணேன். இதுக்கும் சொல்லித்தரும், சயின்ஸுக்கும் ஃபுல்லா சொல்லித்தரும், கான்செப்டோட சொல்லித்தரும். சரியா? சோ சுபி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க.
தருணிகா செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க, ஸ்ரீநிதி வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அது இல்லாம ஓகே ஷானா ஸ்ரீ, அதுக்கப்புறம் ரவீனா, கிருத்திகா, கிருத்திகால 2 கிருத்திகா, ஏபி கிருத்திகா இருக்காங்க, அதுக்கப்புறம் கிருத்திகான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அஸ்ரன், மார்கரெட், அப்புறம் வந்து பிரிஷா, இவங்க எல்லாம் டாப் 10. இன்னைக்கு வந்து விமென்ஸ் டேவா? ஏன்பா இன்னைக்கு ஏதாவது விமென்ஸ் டேன்னு யாராவது சொன்னாங்களா? உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு இல்ல விமென்ஸ் டே. விமென்ஸ் டே என்னைக்கு? விமென்ஸ் டே என்னைக்கு? இன்னைக்கு இல்லையே. என்ன ஆகுது? அப்ப பாய்ஸ் யாராவது இருக்கீங்களா? பாய்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ பாய்ஸ் மட்டும் ஃபயர் எமோஜி போடு பாப்போம். பாய்ஸ் இருக்காங்களா பாப்போம்? வேர் ஆர் த பாய்ஸ்? வேர் ஆர் த பாய்ஸ்? ஃபயர் எமோஜி போடுங்க. மார்ச் 8 தானே விமென்ஸ் டே. அதுக்கு இல்ல பாய்ஸே காணுமே. என்னப்பா அது? பாய்ஸ் எல்லாம் நான் ரோஸ்ட் பண்ணி நிக்கிறேன். ரோஸ்ட் பாய்ஸை வந்து நான் இன்னைக்கு வறுவல் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். பாய்ஸ் என்ன பாய்ஸ் இது? யாரையுமே காணும். இன்னைக்கு பிரைஸ் கேர்ள்ஸ்க்கே கொடுத்துடலாமா? குவிஸ் முடிச்சிடலாம். கேர்ள்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துடலாமா? ஆன்சர் பண்ணு பாய்ஸ், கமான் வா. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன்வால்வ்ஸ், செயல்மிகு கடத்துதல் ஈடுபடுவது எது? மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகுல் ஃப்ரம் லோவர் டு ஹையர் கான்சென்ட்ரேஷனா, எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜியா, இட் இஸ் அன் அப்ஹில் டாஸ்கா, அப்படி இல்லைன்னா ஆல் ஆஃப் த அபோவா? அச்சச்சோ, மூவ்மெண்ட் ஆஃப் த மாலிகுல் ஃப்ரம் லோவர் டு ஹையர் கான்சென்ட்ரேஷன் 223, ஆல் ஆஃப் த அபவ்னு 278. இதுல ஆல் ஆஃப் த அபவ் தான் கரெக்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ல எதெல்லாம் இன்வால்வ் ஆகும்? மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் ஃப்ரம் த லோவர் டு ஹையர் கான்சென்ட்ரேஷன், எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி கண்டிப்பா இருக்கும். இட் இஸ் அன் அப்ஹில் டாஸ்க், கீழ இருந்து மேல போறதுனால இட் இஸ் அன் அப்ஹில் டாஸ்க் அப்படின்றதும் இதுல இன்க்ளூட் ஆகும். சோ ஆல் ஆஃப் த அபவ் தான் கரெக்ட். சரியா? ஆல் ஆஃப் த அபவ் தான் கரெக்ட். குவிஸ் ஜாயின் பண்ணாதவங்களா டிஸ்கிரிப்ஷன்லயும் சாட்லயும் லிங்க் இருக்கு. சரியா? பாய்ஸ் தூங்கி எழுந்துட்டாங்க போ. அஸ்ரன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல, சபரிவாசன் செகண்ட்ல, ஜெபாஸ்டன், ஜெரிக், கிருத்திகா, ஸ்ரீநாத், தனசேகர், சுபி, சந்தோஷ், ஷாய், ஷண்மதி, அப்புறம் வந்து சோலைராஜ். பாய்ஸ் கம்பேக்னா இப்படிதான் இருக்கணும். மாஸ். இல்ல ஒரு பேச்சுக்கு சொன்னு புசுக்குன்னு எல்லாம் அப்படியே மேல டாப் 10ல புகுந்துட்டானுங்க ஒரேடியா. மாஸ் காட்டுறானுங்க இன்னைக்கு பாய்ஸ். சரி ஓகே, அப்ப தூண்டி விடணும். பாய்ஸை வந்து தூண்டி விட்டுக்கினே இருந்தா ஜாயின் பண்ணிடுவாங்க. The value of universal gas constant என்ன? பொதுவாயு மாறிலியின் மதிப்பு வந்து என்ன? 3.81 ஜூல் per mole per Kelvin, 8.03 ஜூல் per mole per Kelvin, 1.38 ஜூல் per mole per, இல்ல 8.31 ஜூல் mole per Kelvin 348 பேர் வந்து ஆப்ஷன் டி சூஸ் பண்ணிருக்க. கரெக்ட். ரைட், குவிஸ் வரும்டா, கரெக்டா ஜாயின் பண்ணு. கீழே லிங்க் இருக்கு, லிங்கை கிளிக் பண்ணா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டனா குவிஸ்ல ஜாயின் பண்ணிடலாம். பெரிய கஷ்டமே இல்லை. குவிஸ் ஈஸியா என்ன செய்யலாம்? ஜாயின் பண்ணிடலாம். சரியா? சோ 348 பேர் வந்து என்ன செஞ்சிருக்க அப்படின்னா இதை வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்க. ஓகே, சோ அஸ்ரன், அப்புறம் வந்து ஜெபஸ்டன், ஜெயவேல், ஸ்ரீநிதி, நிக்கில், சந்தோஷ், ஷாய், ஷண்மதி, ஜெரிக், அப்புறம் வந்து TMRI DULA எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது? ஓ சாரி, டி மிருதுல்லா சேர்த்து போட்டாங்க பேரை. சரியா? டி மிருதுல்லா, சாந்தனு. சரி, 4வது क्वेश्चनக்கு வரும். ஓகே, 4வது क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா, பின்வருவனவற்றில் எது ஒரு சீரான வரிசையின் அடுத்தடுத்த உறுப்பினங்களாக இருக்க முடியும்? Which of the following pairs can be successive members of a homologous series? CH4 and C2H6 அப்படி இல்லனா C2H4 and C2H6 C3H8. ஓகே, குழம்பிட்டாங்க நம்ம பசங்களாம். ஏன்னா ஆன்சர் அப்படியே பிரிஞ்சு போயிடுச்சு. இதுல கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா C_H4 C2H6 தான் வந்து இதுல ஓகே சக்சசிவ் மெம்பர்ஸ் ஆஃப் a homologous series. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடிச்சது பாரு ட்விஸ்ட். ஃபியூச்சர் 9th ஸ்டாண்டர்ட் அசெம்பிளி. ஓ, ஃபியூச்சர் 9th ஸ்டாண்டர்ட் இங்க இருக்கிறீங்களா? சூப்பர். சபரிவாசன், காவியன், நிக்கில், பழனி ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல. பாய்ஸ் இடத்த பிடிச்சிட்டாங்க. யாரு? பாய்ஸ் இடத்த பிடிச்சிட்டாங்க. The xylem and phloem arranged side by side on same radius. அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? xylemமும் phloemமும் side by side வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு on same radius அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஓகே, ரேடியல், அப்புறம் ஆம்ப்ரிவர்சல், அப்படி இல்லைன்னா வந்து கன்ஜாயிண்ட், none of this. இதுல சரியான ஆன்சர் வந்து என்னன்னா கன்ஜாயிண்ட் அப்படின்னு 483 பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. மாஸ், வெரி குட். இதோட PDF நான் தருவேன், கவலைப்படாத. இப்ப தரமாட்டேன், நான் லைவ் முடிஞ்சாதான் தருவேன். இப்ப நான் கொடுத்த ஆன்சர் பார்த்து நீ எல்லாத்தையும் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்னா அதனால இப்ப இல்ல.
சபரிவாசன், காவியன், நிக்கில், பழனி ஃபுல்லா பாய்ஸ் தான். தேவ், செந்தில்நாதன், மனேஷ்குமார், சந்தோஷ், ஸ்ரீவி, வீரமணி, ஷெரன், ஹர்ஷிதா. லாஸ்ட் 3 பொசிஷன்ஸ்ல தான் கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்போ நம்ம இதை என்ன செஞ்சிடலாம், இன்னைக்கு வந்து மென்ஸ் டேன்னு டிக்ளேர் பண்ணிடலாமா, இல்ல விமன் வந்து கம்பேக் கொடுப்பாங்களா? பார்ப்போம் கம்பேக் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரியா, நெக்ஸ்ட், which of the following represents 1 AMU atomic mass unit அப்படின்னு சொல்லுவோம். சரியா, mass of carbon 12 ஆட்டமா, mass of hydrogen ஆட்டமா, 1/12 of the mass of carbon 12 ஆட்டமா, mass of oxygen ஆட்டமா? சி தான் ஆன்சர் அப்படின்னு உனக்கு சொல்லி தர மாட்டேன், இருந்தாலும் 499 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன். சோ எஸ், ஓகே, 1/12 of carbon atom. சரியா, என்னது 1/12 of ஓகே carbon atom. 800 important questions, half yearly questions கொடுத்திருக்கீங்க. ப்ளீஸ் half yearly questionும் full annual exam question ரெண்டுமே ஒன்று தான் மகாஸ்ரீ. அதனால நீ half yearly தாராளமா படிக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். சரியா, ஸோ சபரிவாசன், காவியன், மனேஷ்குமார், தேவ், செந்தில்நாதன், நிக்கில், பழனி, ஷெரன், அஸ்ரன், அப்புறம் வந்து என், ரிபேஷ், ஜெரிக். எல்லா குழந்தைங்களும் இனிஷியல் எதுவும் ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இதுல வரும்போது வராது. சரி, when pressure is increased at constant temperature, the solubility of the gases in liquid வந்து என்ன ஆகும்? And the pressure is increased at a constant temperature. Okay, அப்போ solubility என்ன ஆகுது? No change ஆ, increases ஆ, decreases ஆ, இல்ல no reaction ஆ? So இதுல increases அப்படின்னு சொல்லி 606 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. குட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கூட படிக்கணுமா, சும்மா பார்த்து வச்சுக்கிட்டா போதும். ஸோ சபரிவாசன், காவியன் அண்ட் மனேஷ்குமார். பெருசா அப்படியே லிஸ்ட் மாறல. இப்போ லிஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டேபிள் ஆகுது. தமிழ் மீடியம் தான் வருது. திருத்தப்பட்ட சராசரத்தில் சுமார் எத்தனை சதவீதம் தமிழ் மீடியம் இருக்கு போது நீ தான் ஆன்சர் பண்ணும். ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் கண்டெய்ன்ஸ் அபவுட் டேஷ் எத்தனால். 95.5%, 75.5%, 55.5%, 45.5%, 95.5% தான் வந்து கரெக்ட். ஸோ 627 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதை கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எல்லாருமே குவிஸ்ல ஜாயின் பண்ணி ஆன்சர் பண்றா செல்லம், எல்லாருமே குவிஸ்ல ஜாயின் பண்ணிக்கோ. சரியா, சோ சபரிவாசன், காவியன் அண்ட் மனேஷ்குமார் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் ஃபர்ஸ்ட் 3 பொசிஷன்ஸ்ல இருக்காங்க. சரியா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் சார். ஓகேடா சார், 9th ஆனுவல் லீவ் 10th போர்ஷன்ஸ் யூடியூப் எடுப்போம். ஆமா, டியூரிங் டிரான்ஸ்பிரேஷன் தேர் இஸ் லாஸ் ஆஃப் என்ன? கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், வாட்டர், நன் ஆஃப் த அபோவ். டிரான்ஸ்பிரேஷன் அப்போ என்ன இருக்கும்? லாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜனா, வாட்டர் இருக்கும். கரெக்ட். டிரான்ஸ்பிரேஷன் அப்போ என்ன இருக்கும்? லாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்றது தான் கரெக்ட். 691 பேர் வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சூப்பர். போக போக மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டே வர. ஸோ சபரிவாசன், காவியன் அண்ட் மனேஷ்குமார் தொடர்ந்து இப்போ வந்து பாய்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்பதான் கேர்ள்ஸ் டாமினேஷன் இருந்தது, அப்புறம் அப்படியே பாய்ஸ் தான் வந்து ஃபுல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லீச் லோகோமோஷன் இஸ் பெர்ஃபார்ம்டு பை. லீச்னா என்ன? அட்டைப்பூச்சி. யானையன் சார்லாம் நிறைய அட்டைப்பூச்சி கடிச்சிருக்கு, உங்களுக்கு அடிச்சிருக்கா தெரியல. ஓகே, ஆன்டீரியர் சக்கரா, பாராபோடியாவா, செட்டேவா, அப்படி இல்லைன்னா கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில்ஸா? கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில்ஸ். அது என்ன செய்யும்? அதோட மசில்ஸை இப்படி 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 பண்ணி தான் நவரும். ஸோ அதனால தான் வந்து கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க ஆன்சர் பண்றோம். இதான் கரெக்ட். 509 பேர் வந்து என்ன பண்ணிருக்க அப்படின்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். குவிஸ் ஓப்பன் ஆகலையா? சரி, ஓப்பன் ஆகாதவங்க சாட்ல சொல்லு. சில டைம்ல போன்ல ஹிஸ்டரி கிளியர் பண்ணாம இருக்கிறதுனால இல்ல பிரவுசர்ல ஏதாவது ஒரு பிரச்சனையால ஜாயின் ஆகாம இருக்கும். சரி, அது என்னன்னு வேணா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. ஸோ சபரிவாசன், காவியன் அண்ட் மனேஷ்குமார் திரும்ப அதே 3 பேர் தான். நிக்கில், தேவ், அஸ்ரன், சாய், ஷண்மதி, செந்தில்நாதன், பிரிஷா, ரிதா, இவங்க எல்லாம் டாப் 10ல இருக்கிறாங்க. சூப்பர். நவ் ஒன்லி ஜாயின். ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்பல இருந்து வா. ஆக்சுவலா நடுவுல ஜாயின் பண்றவங்க கிட்ட ஒரு கெத்து இருக்கும். என்னன்னா அவங்க ஸ்டார்டிங்ல வரும்போது லாஸ்ட் பொசிஷன்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, சார் நான் லாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சேன், ஆனா இப்ப நான் 25th பொசிஷன் வந்தேன் தெரியுமா, லாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு 11th பொசிஷன் வந்தேன் தெரியுமா அப்படின்னு. அது செம மாசான விஷயம் அந்த மாதிரிலாம் வர்றது. ஸோ ட்ரை பண்ணி பாரு. The secondary suffix used in IUPAC nomenclature of aldehyde வந்து என்ன? ஸோ இதுல வந்து AL அப்படின்னு சொல்லி 532 பேர் வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. குட், கரெக்ட் தான். இன்னைக்கு நம்ம குவிஸ்ல ஒரு விஷயம் வச்சுக்கலாம். என்னன்னா டெசிமல்ல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். விடு, 3 மணிக்கு எழுந்து படிச்சா அதெல்லாம் நடக்கிறது தான். சரியா, 12th ஸ்டூடெண்ட் டுமாரோ லாஸ்ட் எக்ஸாம் ஃபார் CS, தென் ஸ்கூல் லைஃப் ஓவர். கவலையப்படாத, நாளைக்கு நான் ஒரு ஃபேர்வெல் வந்து யூடியூப்ல கண்டக்ட் பண்றேன். சரியா, ஸோ சபரிவாசன், காவியன், மனேஷ்குமார், ஓகே,
குட் சார். ஐடி இஸ் பாய் நேம் பட் த பர்சன் இஸ் கேர்ள்னா என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? எந்த பயனும் கிடையாது. இது எந்த பயனும் இல்லை. யார் சொல்லுவா அப்படி? எந்த பயனும் இல்லை. சரியா? ஆக்சிஜன் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூரிங் போட்டோசிந்தசிஸ் வென் எப்போ ATP இஸ் கன்வெர்டட் டு ADP சரி H2O இஸ் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லி 469 பேர் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சரியா? எஸ். அது மாதிரி யார் யாருக்கெல்லாம் யூடியூப்ல ஒரு ஃபேர்வெல் செஷன் வேணும், we will have a farewell in YouTube also. நேர்ல வந்து மீட் பண்றதா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாரையுமே கண்டிப்பா நான் நேர்ல வந்து பார்க்கணும். சரியா? சோ சபரிவாசன், காவியன் அண்ட் மனிஷ்குமார். எஸ். அடுத்து, which organ acts as both endocrine and exocrine gland? எந்த ஆர்கன் வந்து both endocrine ஆவும் எக்ஸோக்ரைன் ஆவும் ரெண்டாவும் வந்து ஆக்ட் ஆகும்? பான்கிரியாஸா, கிட்னியா, லிவரா இல்ல லங்ஸா? இதுல எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எஸ், பான்கிரியாஸ் தான் அப்படின்னு சொல்லி 694 பேர் வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி வெரி குட். மாஸ் பட்டை கலப்புறீங்களா இல்ல? சோ சபரிவாசன், மனேஷ்குமார் அண்ட் காவியன் தேர்ட் பிளேஸுக்கு வந்திருக்காப்ல. வாழ்த்துக்கள். 14வது கொஸ்டினுக்கு வரும். டக்கு டக்குன்னு போவோம். 100 கொஸ்டின் இருக்குல்ல, டயர்ட் ஆயிடும். The number of components in a binary solution is. ஒரு பைனரி சொல்யூஷன்ல இருக்கிற நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் வந்து என்ன? 2, 3, 4, 5? இதுல எது? The number of components in a binary solution 2, 3, 4, 5. மதுரைக்கு வருவீங்களா? கண்டிப்பா வருவேன். லிங்க் இருக்குடா செல்லம், பாரு சாட்லயே இருக்கு பாருடா. லிங்க் இல்லன்றவங்க எல்லாம் சாட்லயே இருக்கு செல்லம். 794 பேர். மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சரிங் a question right. இப்பதான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சரிங் a question right இப்பதான். சோ சபரிவாசன், மனேஷ்குமார், காவியன். சரி, ஓகே. PDF செஷன் முடிஞ்சா தானே செல்லம் PDF தர முடியும். இப்போ கொடுத்தா ஆன்சர் பார்த்து போட்டுருவீங்களாடா? குவிஸ்ல ஜெயிக்கிறவங்க அப்புறம் என்னடா பண்ணுவாங்க? ஃபியூச்சர் 9th 1 year பிளான் கொடுங்க. 9th 1 year பிளான் வேணுமா? சரிடா, நான் 9th ல இருந்து 10th வர பசங்களுக்கு கொடுத்துட்டேன். The brain of leech lies above the mouth இல்லனா buccal cavity pharynx. pharynx னா 606 பேர் வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே. எனக்கு இப்ப இருக்கிற கரண்ட் 10th கிட்ட வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, அப்புறமா நான் சொல்றேன். எனக்காக, யாழினி சாருக்காக நீங்க எல்லாம் ஒரு ரிக்வெஸ்ட். இஷ்டம் இருக்கிறவங்க செய்யலாம், வேணான்றவங்க விட்டுடலாம். சபரிவாசன், மனேஷ்குமார், காவியன் டாப் 3. இப்ப 10th முடிக்கிற பசங்க. சரியா? நாட் முன்னாடி இனிமே 10th எழுத போற பசங்களுக்கு அவங்க கிட்ட நான் கடைசியில ஒரு ரிக்வெஸ்ட் கேட்பேன். சரியா? which of the following is used to cut DNA in biotechnology? biotechnology DNA கட் பண்ண எதை பயன்படுத்துறோம்? சிசரா, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸா, நைஃபா இல்ல RNA ஈஸா? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். பரவாயில்ல, இவர் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கான். நான் என்ன பயந்துட்டு இருந்தேன்னா, கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணுவாங்க, கத்தி வச்சு கட் பண்ணுவாங்கன்ட்டு எவனாவது ஆன்சர் பண்றானோன்னு பயந்துட்டு இருந்தேன். அதே மாதிரி ஆன்சர் பண்ணிருக்கான். எந்த கத்தி வச்சு என்னது சாரி அந்த DNA கட் பண்ணுவ? கட்சி பேர் வந்துச்சு ஒரு ரோலிங். சாரிங்க, ஓகே, நான் எந்த கட்சி சார்ந்த இல்லைங்க, என்ன போட்டு அடிக்காதீங்க. சரிங்களா? ஒரு ரோலிங்ல டப்புன்னு டிஏ பார்த்த உடனே பேர் ஞாபகம் வந்துடுச்சு. சரி, ஓகே. என்னன்னா, எஸ், எந்த கடையில கத்திரிக்கோள் வாங்கி நம்ம கட் பண்ண முடியும்? யோசிச்சு பாரு. சோ சிசர், நைஃப் எல்லாம் ஆன்சர் பண்ணக்கூடாது. இது கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இது ஆன்சர் அப்படின்னா ஓகே. சரியா? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் தான் செல்லுங்களா கரெக்டான ஆன்சர். ஓகே, தேங்க்ஸ் சார். ஃபியூச்சர் 9th 1 year கொடுத்ததுக்கு கண்டிப்பாடா. எஸ், ஓகே. சபரிவாசன், மனேஷ்குமார் அண்ட் காவியன் டாப் 3ல அதே சேம் செட் ஆஃப் பாய்ஸ் அப்படியே இருந்துகிட்டே இருக்காங்க. கம்பல்சரி 93 வரும் சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. 490 கனவு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதா. ட்வின்ஸ்டர் 777 நீ வா, உன்னைய நான் சயின்ஸ்லயும் சோசியல்லையும் வந்து விட்டதை பிடிக்க வைக்கிறேன். சென்டம் 2த்துலயே 100 எடு. என்ன வருதுன்னு பாத்துரும், ஒரு கை பாத்துரும். சரியா? the segments of leech are known as என்ன? மெட்டாமர்ஸா இல்ல வந்து ப்ரோகுல்டிஸா? சோ மெட்டாமர்ஸ் அப்படின்னு 765 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி வெரி குட், நைஸ். ஓகே, சில லிங்க் ஓபன் ஆகும்டா. ஒரே ஒரு வாட்டி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஓகே, போன்ல ஹிஸ்டரி கிளியர் ஆயிருக்கா பாத்துக்கோ. கரெக்டான கூகுள் குரோம் ப்ரௌசர்ல தான் ஓபன் பண்ணிருக்கியா அப்படின்றதெல்லாம் பாத்துக்கோ. அதெல்லாம் சரியாச்சுன்னா வந்துடும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் வருவோம். which of the following is hygroscopic in nature? இதுல எது வந்து hygroscopic? நேச்சுரலாவே எது வந்து hygroscopic அப்படின்னு சொல்றாங்க? ஃபெரிக் குளோரைடா, காப்பர் சல்ஃபேட், பென்டாஹைட்ரேட்டா, சிலிக்கா ஜெல்லா இல்ல none of these? ஓடிபி ஒரு சில பேருக்குலாம் வரலனா நீ என்ன பண்ணிருப்பனா, வேதாந்து வந்து கம்பெனி நம்பர்ல ஸ்பாம்ல போட்டிருப்ப.
ஏன் ஓடிபி வரமாட்டேங்குதுன்னா உங்கள ஒரு சில பேர் வேதாந்துல இருந்து வர மெசேஜ நீங்க வந்து பாத்துப்பீங்கன்னா ஸ்பாம்ல போட்டுப்பீங்க. ஆம்பூர் வருவோம்னா தெரியல. சென்னை வரேன்டா, சென்னையில நிறைய இடத்துக்கு வரேன். சரி பார்ப்போம். 648 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது என்ன பண்ணிருக்க அப்படின்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி வெரி குட். சரி, இது எல்லாம் புக் இன்டீரியரும் இருக்கு, புக் பேக்கும் இருக்கு, ரெண்டுமே கலந்து இருக்குது இல்ல. ஸோ சபரிவாசன், மனிஷ்குமார், காவியன். சரி, இப்ப அடுத்து தமிழ் மீடியம் பசங்களுக்கும் இருக்கு. சரியா? எஸ். த யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டிஸ். ரேடியோ ஆக்டிவிட்டியுடைய யூனிட் வந்து என்ன? ராஞ்சனா, கியூரியா, இல்லைன்னா பெக்யூரலா, இல்ல ஆல் ஆஃப் திஸ்ஸா? எனக்கு என்னமோ எல்லாமே தான் தோணுது. ரேடியோ ஆக்டிவிட்டிக்கான யூனிட் என்ன சார்? குன்றத்தூர் வருவீங்களா சொல்லுங்க. குன்றத்தூர் இல்லடா செல்லும். ஆனா குன்றத்தூருக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு ஊர் இருக்கா? ஆல் ஆஃப் தீஸ் தாண்டா இதுல கரெக்ட். என்னடா ராஞ்சன், கியூரி, பெக்யூரல் மூணுமே கரெக்டா? அப்போ ஆல் ஆஃப் தீஸ். சரியா? சோ சபரிவாசன், மனிஷ்குமார், காவியன் அப்படியேதான் லிஸ்ட் இருக்கு. 20 கொஸ்டின் முடிச்சிட்டோம். சரி, ரத்தத்தின் சரியான இயைப்பை காட்டுவது எது? அதாவது which of the following shows correct composition of blood? plasma, அதாவது blood plus lymphocyte இல்லனா blood plus serum, blood plus fibrinogen. ஓகே, சோ bloodனா என்ன இருக்கும்? plasma இருக்கும், RBC இருக்கும், WBC இருக்கும், platelets இருக்கும். கரெக்ட். இது எல்லாமே இருக்கும் இல்லையா? கண்டிப்பா WBC இருக்கணும், RBC இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். அதெல்லாம் அங்க தரவே இல்லை. ஓகே, திருச்சி கண்டிப்பா வருவேன், கோயம்புத்தூர் கண்டிப்பா வருவேன், மதுரை கண்டிப்பா வருவேன், சென்னை கண்டிப்பா வருவேன். இந்த 4 ஊர் கன்ஃபார்ம். ஓகேவா? இந்த 4 ஊர் வந்து கன்ஃபார்ம். காரைக்கால் வருவீங்களா சார்? காரைக்கால் கஷ்டம், ஆனா பக்கத்துல தஞ்சாவூர் வரும். நீ காரைக்கால் வந்து தஞ்சாவூர் கொஞ்சம் வரது ஈஸி இல்ல. சபரிவாசன், மனிஷ்குமார், காவியன். நம்ம என்ன செய்யலாம்? லொகேஷன்ஸ் எப்படி சூஸ் பண்ணலாம்னா, உங்க ஊருக்கு என்னால வர முடியலனா கூட உங்க ஊர்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு ½ an hour 45 minutesல டிராவல் பண்ற மாதிரி பிளேசஸா நான் வரேன். சோ நீயும் கொஞ்சம் டிராவல் பண்ணு, நானும் கொஞ்சம் டிராவல் பண்றேன். ஆனா எல்லாம் கண்டிப்பா மீட் பண்ணலாம். சரியா? ஓகே. சிங்கமே ரிசல்ட்ஸ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப். சிங்கேமி எதன் உருவாக்கத்திற்கு வழிவகுக்கின்றது? ஜைகோட்டுடைய உருவாக்கத்திற்கு தான் அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா வழிவகுக்குது. ஜைகோட் அப்படின்றது என்ன? கருமுட்டை. கருமுட்டையை தான் நம்ம வந்து அப்படி சொல்லுவோம். சரியா? எஸ். செங்கல்பட்டு வருவேன். செங்கல்பட்டுல நமக்கு வேதாந்த லேர்னிங் சென்டர் இருக்கு, அதனால கண்டிப்பா வருவேன். சரியா? சோ சபரிவாசன், மனிஷ்குமார், காவியன். குட். இப்போ நெக்ஸ்ட் லெஜண்ட் சரவணா பெஸ்ட் சார். ஈரோடும் வருவேன். ஈரோடு, சேலம் ரெண்டுமே வரும். சரியா? சோ பேலண்டாலஜிஸ்ட் டீல் வித். தொல்பொருள் ஆய்வாளர்கள் எதை பற்றி கையாள்கின்றனர்? எவ்வளவு அழகா புரியுது பாரு. தொல்பொருள் ஆய்வாளர்கள்னு சொன்னாலே வந்து அப்போ ஃபாசில் எவிடன்சஸ் பத்தி தான் ஓகே அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு. கன்னியாகுமரியில் எவ்வளவு பேர் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்கீங்கன்னா வரலாம். சரி பார்ப்போம். நம்ம அப்படியே அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி குவிஸ் முதல்ல பார்ப்போம். மனிஷ்குமார், காவியன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷாய் ஷண்மதி 3rd பிளேஸ்க்கு வந்தாச்சு. சபரிவாசன் 4th, அஸ்ரன், கௌசல்யா, டவின்சி கியூ, நித்யாஸ்ரீ, கிஷோர், நிகில், பழனி. ஓகே, சூப்பர். செம்ம காம்படிஷன். ஆனா இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க எல்லாம். The neurons that carry impulses from CNS to muscles are. Neurons that carry impulses from CNS to muscles நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? afferent neuronsா இல்ல association neuronsா இல்ல efferent neuronsா அப்படி இல்லனா unipolar neuronsா? இதுல எது வந்து கரெக்ட்? சரியா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 422 பேர் ஹையஸ்டா வந்து efferent neurons அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அதான் கரெக்ட்டும் கூட. ஓகே, சோ efferent neurons தான் வந்து இதுல கரெக்ட். ஓகே, சரி. இப்போ மனிஷ்குமார், காவியன், சாய் ஷண்மதி இவங்க எல்லாம் டாப் அதுல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வெரி வெரி குட். இப்போ நெக்ஸ்ட், which of the following is the universal solvent? கம்பல்சரியால மார்க் போயிடுமோன்னு பயமா இருக்கா? ஸ்ரீ வைஷ்ணவி செல்லம் பயப்படாதரா. சயின்ஸ் சோஷியல பார்ப்போம் கூட. 2 மார்க் தானே போனா போகுது. சயின்ஸ்ல அடிப்போம் சென்டம், சோஷியல் அடிப்போம். 10th மார்க் நமக்கு எதுக்குடா முக்கியம்? 11th பிடிச்ச குரூப் எடுக்கிறதுக்கு. அதான் பிரைமரி. அதை நீ அச்சீவ் பண்ணிட்டல, அதுல நீ ஜெயிச்சிட்டமா. மற்ற நினைச்செல்லாம் பயப்படக்கூடாது. சரியா? வாட்டர் தான் யூனிவர்சல் சால்வெண்ட். சிறு பிள்ளைக்கு கூட அது தெரியும். ஆனா ஏன் ஒரு சில பேருக்கு அசிட்டோன், பென்சீன், ஆல்கஹால்லாம் தோணுச்சுன்னு தெரியல. இதை ஆன்சர் பண்ணவங்க மட்டும் தயவு செஞ்சு பார்த்துக்கோ. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நம்ம எதிர்காலத்துல தப்பு பண்ணக்கூடாது. யூனிவர்சல் சால்வெண்ட்னா தண்ணி தான். சரியா? யூனிவர்சல் சால்வெண்ட்னாலே என்னது?
தண்ணி தான். ஸோ மனிஷ்குமார், காவியன், சாய் சண்மதி. ஓகே, குட். அடுத்து 25வது கேள்வி. So which plant propagates through leaves? எது வந்து இலைகள் வழியாக இனப்பெருக்கம் செய்யும்? வெங்காயம், இல்லனா வந்து வேம்பு, அதாவது நீம், வேப்ப மரத்துல இருக்கிற இலை. இஞ்சி, ஜிஞ்சர். என்னது ஜிஞ்சர் இலையா? சாரி, அந்த ஷாக்கில் நான் கடைசி கரெக்டானதை பார்க்கவே இல்லை. ஸோ பிரியோஃபைலம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 666 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தியா, மேஜிக்கல் நம்பர். 666 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சரியா? ஆனா இஞ்சில வரும்னு 60 பேர் ஆன்சர் பண்ணிருக்க. தெரியா யாரு? உண்மையா சொல்லு. நான் வெங்காயத்தை விட்டது, வேப்பிலைய கூட விட்டது. இஞ்சி 60 பேர் வாழ்க்கையில இஞ்சி பார்த்ததே இல்லைன்னு மட்டும் தெரியுது. இஞ்சி அப்படின்றது முதல்ல இலையா, வெங்காயம் கூட தான் என் ஆன்சர், இலை இல்லை. கரெக்டா? இருந்தாலும் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல நீ ஆன்சர் பண்ணன்னு கூட வச்சுக்கலாம். இஞ்சி நம்ம எடுத்து சமைக்கிறோம்னாலே ஃபுல்லா மண்ணு கிண்ணெல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிட்டு தான் வந்து யூஸே பண்ணுவோம். அப்படிதானே? இஞ்சின்னு போய் 60 பேர் போட்டு வச்சிருக்கான். ஜிஞ்சர். நான் சொல்றது சமைக்க கத்துக்கங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். யார் யாருக்கெல்லாம் இங்க சமைக்கவே தெரியாது, சமைக்க தெரிஞ்சிருந்தா இதை கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பேன். தப்பாவது பண்ணிருக்க மாட்டேன். கரெக்டா ஆன்சர் பண்ணியோ இல்லையோ தப்பாவது பண்ணிருக்க மாட்டேன். சோ மனிஷ்குமார், காவியன், சபரிவாசன். பெண்கள் சமைக்க கத்துக்கிறீங்களோ இல்லையோ, ஆம்பளை பசங்க கண்டிப்பா எல்லாரும் சமைக்க கத்துக்கணும். சரியா? அத்தனை பேரும் யூ ஷுட் குக் எவ்ரிதிங். ரூட் ஹேர்ஸ் ஆர் கார்டிகல் செல்ஸா, இல்ல ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எபிடெர்மல் செல்ஸா, யூனி செல்லுலாரா, இல்ல போத் பி அண்ட் சியா? நமக்கு கொட்டிக்கு தான் சார் தெரியும். அப்படி இருக்கக்கூடாது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அத்தனை பேரும் நமக்கான ஃபுட்டை நம்ம சமைச்சு சாப்பிட தெரியணும். இப்போ ஐ நோ டு குக் எவ்ரிதிங் தெரியுமா? யானியன் சார் நோஸ் டு குக் எவ்ரிதிங். எனக்கு எல்லாத்துக்கான ரெசிபியும் தெரியும். நான் வந்து இந்த சேனல் இல்ல, ஒருவேளை என்னை டீச்சர் வேலையில இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோ, நான் ஒரு குக்கிங் சேனல் வச்சிருவேன். தீ மின்னல் குக்கிங் சேனல்னு ஆரம்பிச்சிருவேன் நான். புரியுதா? வாங்க நண்பர்களே, நம்ம இன்னைக்கு காரக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு நான் தனியா சேனல் ஆரம்பிச்சு நான் ஏதாவது சமைச்சு போட்டு புழைச்சிப்பேன். சமைக்க கத்துக்கணும் என்னைக்குமே. நம்ம சாப்பாடு நம்ம சமைக்கணும். மனுஷ்குமார், காவியன், சாய் சண்மதி. சரி, ஓகே. One request, I have commented and max answer key please. சரிடா, நான் பார்க்கிறேன். The number of chromosomes in human beings is, okay, the number of chromosomes in human beings வந்து எத்தனை? 22 pairs of autosomes and 1 pair of allosomes. ஸோ மொத்தமா 22. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னே கரெக்ட் தான். ஸோ 468 பேர் வந்து என்ன பண்ணியிருக்க அப்படின்னா அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஹேங் அவுட் லைட்டா 1000 பேர் இருக்கீங்களா? 1000 பேர் இருக்கிறதுனால அப்படியே ஒரு மாதிரி ஹேங் ஆகுது. சரியா? ரைட். ஸோ மனிஷ்குமார், காவியன், அப்புறம் அஸ்ரட். வெரி குட். சரி, இப்போ அடுத்து வரலாம். ஓகே, நெக்ஸ்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் யூஸ்ட் அஸ் அனஸ்தெட்டிக்ஸ்? இதுல எதெல்லாம் வந்து நம்ம இங்க அனஸ்தெட்டிக்ஸா வந்து பயன்படுத்துறோம்? சரியா? கார்பாக்சிலிக் ஆசிடா, ஈத்தரா, எஸ்டரா, அப்படி இல்லைன்னா அல்டிஹைடா? இதுல எது? குக்கிங் சேனல் சப்போர்ட் பண்ணுவீங்களா? சூப்பர். சைனீஸ் குக்கிங் சேனல், ஜாப்பனீஸ். நான் வந்து என்ன செய்வேன் அப்படின்னா ஜாப்பனீஸ் சேனல் ஆரம்பிச்சிருவேன். நான் வந்து தமிழ் சமையல்லாம் செய்யும்போது என் மூஞ்சி இப்படி இருக்கும், ஜாப்பனீஸ் செய்யும்போது இப்படி இருக்கும். இப்படி தான் சமைப்பேன். ஜாப்பனீஸ் செய்யும்போது மூஞ்சி எப்படி வச்சுப்பேன். ஸோ ஐ கேன் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அ ஜாப்பனீஸ் அண்ட் டேக் குக்கிங் சேனல் ஆல்சோ. சரியா? ஸோ மனிஷ்குமார், காவியன், சாய் சண்முதி. பெருசாக அப்படியே லிஸ்ட் மாறல. 29வது கொஸ்டினுக்கு வரும். சரியா? எஸ். ஸோ த பிளான்ட் விச் ப்ரொபகேட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் இட்ஸ் லீவ்ஸ் இஸ், எந்த பிளான்ட் வந்து உன் காலில் கூட விழற, நீ தப்பா கூட ஆன்சர் பண்ணு. இன்ஜின் மட்டும் போட்டு தொலைக்காத ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ். இன்ஜின் மட்டும் போடாத ப்ளீஸ். நான் என்ன பண்றது சொல்லு? என்ன இல்ல, நான் என்ன பண்றது? வந்த கொஸ்டின் திரும்ப ரிப்பீட் ஆகுது. அதுவே என் சைடுல மிஸ்டேக். அதுல நீ மிஸ்டேக் பண்ற பத்தியா? என்னாச்சு? ஏன் தப்பாச்சு? இது விளையாட்டு இல்ல. இவ்வளவு நேரம் நான் ஜாலியா இருந்தேன். இது நான் சீரியஸா தான் பேசுவேன். எதுக்கு நம்ம வீக்ஸ் வைக்கிறோம்? ஏன்னா நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணா அந்த மிஸ்டேக்ல இருந்து கத்துப்போம். கத்துக்கிறத திரும்ப நம்ம பண்ண மாட்டோம்ன்றதுக்கு தான். அப்போ இங்க 969 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னா அத்தனை பேரும் அதானே ஆன்சர் பண்ணிருக்கணும். ஏன்பா? இல்ல சும்மா விளையாட்டுக்கு போட்டு விட்டீங்களா? சும்மா சாரை கிண்டல் பண்ணுவோம், வேணும்னே தப்பா ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னு யாராவது விளையாட்டுக்கு போட்டீங்களா? ஏன் என்னாச்சு? 100% பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட இருக்கணும்.
சரியா? ஐ ஓபன் த லிங்க் வீடியோ நாட் கம். நீ குவிஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணு. உங்க போன்ல ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அப்படியே அந்த மெனு டாப் இப்படி கீழே தள்ளனா அதுல ஸ்பிளிட் ஸ்கிரீன் இருக்கும். அதுல போட்டு மேல வீடியோ கீழே குவிஸ் வேணா வச்சுக்கலாம். எனக்கு அப்படி ஆப்ஷன் வரலன்னா நீ குவிஸ் மட்டும் ஆன்சர் பண்ணு, வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 802 பேர் பிரியோ ஃபைலம். அப்பயும் இஞ்சி 28 பேர் போய் ஆன்சர் பண்ணியிருக்கான். ஸோ மனிஷ்குமார், காவியன், சாய் சண்மதி. சரி, 30வது கேள்விக்கு வரும். 30th question. சரியா? which one is referred to as master gland? இதுல எதை வந்து நம்ம master gland அப்படின்னு சொல்றோம்? ஸோ பினல் கிளாண்டா, இல்ல பிட்யூட்டரி கிளாண்டா, இல்ல தைராய்டு கிளாண்டா, இல்லைன்னா அட்ரினல், வாய் குழறது, அட்ரினல் கிளாண்டா, பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லி 728 பேர் வந்து என்ன பண்ணிருக்க அப்படின்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஸோ மனேஷ்குமார், காவியன், சாய் சண்மதி. 31வது கேள்வி. இன்னும் வாய் குளருது இன்னைக்கு. The nucleus of calcium atom. In the nucleus of calcium atom there are 20 protons and 40 neutrons. The calcium atom. அப்போ ஓகே. 20 proton and 20 neutron. 20 proton and 40. கால்சியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 20 புரோட்டானும் அதே நேரத்துல 20 நியூட்ரானும் இருக்கும். 601 பேர் வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க கரெக்டா. குட் 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 குட். ஆனா நிறைய பேர் வந்து எனக்கு சாட்ல தான் ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்கு. யாரெல்லாம் குவிஸ்ல ஜாயினே பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் குவிஸ்ல ஜாயின் பண்ணலையே. 500 இஸ் நாட் அ ஸ்மால் நம்பர். 500 பேருக்கு ஓடிபி வரல, ஜாயின் பண்றதுல பிரச்சனை இருக்கு. Which method of crop improvement can be practiced by farmer if he is inexperienced? எனக்கு விவசாயம் பண்றதுல வந்து அனுபவம் இல்லாத ஒருத்தரா இருக்கும்போது எந்த பயிர் மேம்பாட்டு முறையை வந்து பின்பற்றலாம்? மாஸ் செலக்ஷன். ஓகே, கூட்டத் தேர்வு முறை அப்படின்னு சொல்லுவோம். மாஸ் செலக்ஷனை வந்து நம்ம பின்பற்றலாம். 673 பேர் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. காவியன், மனேஷ்குமார், சாய் சண்மதி. ஆமா, இந்த போன்ல அட்டன் பண்ணும்போது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நடுவுல கால் வந்துச்சுன்னா தொல்லை இல்ல. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஆகும்? ஆர்வமா கவனிச்சுட்டு இருக்கு பார்த்து போன்ல கால் வரும், டென்ஷன் ஆகும். ஆட போங்க பஸ் அப்படின்னு. Which one of the following hormones is naturally not found in plants? இதுல எந்த ஹார்மோன் வந்து நேச்சுரலா பிளான்ட்ஸ்ல வந்து இருக்காது? 2,4D. பரவாயில்ல, 531. 144 பேர் வந்து அப்சிஸ்க் ஆசிட், அப்புறம் வந்து ஜிபர்லின் 160 பேர், IAN 123. சரி, ஓகே. இப்ப அடுத்து நெக்ஸ்ட் லீடர் போர்டு பார்த்துருவோம். நடுவில் ஆடு வந்தால் கடுப்பாகும். கரெக்டு தான். காவியன், சாய் சண்மதி, மனேஷ்குமார். சரி, ஓகே. ஆடா வந்து சாவடிக்குது, நாடா பண்ண முடியும். யூடியூப் அப்படி தாண்டா. The number of periods and groups in periodic table are. The number of periods and groups in the periodic table are 6,16, 7,17, 8,18, 7,18. இதுல எது கரெக்ட்? ஸோ 7,18 691 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. குட். ஆமா, சாரி, ஒரு அவுட் ஆஃப் கொஸ்டின் ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளோட 11th 12th தீமணல் ஜாயின் பண்ண பசங்களாம் இங்க இருக்கிறியா? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண அப்புறம் கேட்டுக்கலாம். The use and disuse theory was proposed by. The use and disuse theory was proposed by சார்லஸ் டால்வினா, இல்ல ஏர்ன்ஸ் ஹெக்கலா, இல்ல ஜீன் பாப்டிஸ்ட் லெமார்க்கா, இல்லனா கிரேகர் மெண்டலா? இதுல யாரு? சோ இதுல வந்து ஜீன் பாப்டிஸ்ட் லெமார்க் அப்படின்னு சொல்லி 703 பேர் வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நான் இந்த தீமின்னல்ல ஜாயின் பண்ணவங்க யாராவது இருக்கீங்களான்னு ஏன் கேட்டேன் அப்படின்னா, நாங்க என்ன ஐடியாவில் இருக்கோம்னா, நீ வந்து இப்போ எப்படி இருந்தாலும் 10th முடிச்சுட்டு 11th சேர்ற வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆகும்ல, அது வரைக்கும் வந்து we thought உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்ஸ் கிளாஸ் எடுக்கலாம். ஓகே, இந்த இன்பிட்வீன் லீவ்லேயே வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ நான் அதை பத்தி உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் யாராவது ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த பேசிக்ஸ் கிளாஸ் வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வேணா ஜாயின் பண்ணிக்கும். ஜாயின் பண்ணவங்களுக்கு ஏப்ரல் 2nd வீக் 2வது வாரத்துல இருந்து அந்த கிளாஸ் ஆரம்பிக்கும். சரியா? ஆட் வருது, சாரிடா. சரியா? என்ன சொல்ல வரான்? அப்புறம் வந்து காவியன், சாய் சண்மதி, சந்தியா. காவியன், சாய் சண்மதி, சந்தியா. சரி, ஓகே. ஸோ dendrites transmit impulse dash cell body and axon transmits impulse dash. Okay, so dendrites transmit impulse dash away from அப்படி இல்லைன்னா towards okay.
cell body and axon transmits away from cell body. Okay, 711 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நைஸ். கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க. ஓகே. we want to pay our free class. தீமனல் பெய்டு பேட்ச் தான். தீமனல் பேட்ச் யார் யாருக்கெல்லாம் தீமனல் பேட்ச்னா என்னன்னு தெரியாது. ஓ, இன்னைக்கு சேனல்ல நிறைய புது பசங்க இருக்கீங்களோ? ஸோ காவியன் ஃபர்ஸ்ட் பொசிஷன், சாய் சண்மதி செகண்ட், சந்தியா தேர்டு, தர்ஷினி, கிஷோர், அசுரன், சபரிவாசன், சுஜேஷ், நித்யாஸ்ரீ, கீர்த்தனாஸ்ரீ. கொஞ்ச நேரம் லீடர் போர்டு பார்க்கலப்பா, அப்படியே கேர்ள்ஸ் ஃபுல்லா வந்து வந்தாச்சு. நம்ம தீமனல் பேட்ச் பத்திலாம் யாருக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அந்த மாதிரி யாராவது இருக்கியா? தீமனல் அப்படின்றது ஆன்லைன்ல நாங்க கண்டக்ட் பண்ற டியூஷன். சரியா? தீமனல் அப்படின்றது நாங்க ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ற ஒரு டியூஷன். இது வந்து வருஷம் ஃபுல்லா கிளாஸ் நடக்கும். அண்ட் ஒரு நாளைக்கு நாங்க வந்து 6 rupees ஃபீஸ் வாங்குறோம். 6 ரூபாய் ஒரு நாளைக்கு 6 ரூபாய் ஃபீஸ் வாங்குறோம். சரியா? ஸோ உங்களாலேயே வந்து சார் என்னால் ஒரு நாளைக்கு 6 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணி டியூஷன் சேர முடியும் சார்னா நீ சேர்ந்து படிக்கலாம். ஒரு நாளைக்கு உனக்கு 2 மணி நேரம் கிளாஸ் நடக்கும். சண்டேனா டெஸ்ட் வைப்போம். அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். சரியா? 𝐴𝒂𝒂𝒏𝒕𝒖 டெஸ்ட் வாஸ் கண்டக்டட் பை டார்வினா, 𝑁𝒑𝒏, பாலா, அப்படி இல்லைன்னா 𝐹𝑊𝑉𝒂𝒏. ஸோ இதில் 𝐹𝑊𝑉𝒂𝒏 அப்படின்னு 728 பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 5 rupees தானே? ஆமா இல்ல, சாரி 5 rupees தான். 6 ரூபாய் இல்ல, 5 ரூபாய். விலை அதிகமா சொல்லிட்டேன், சாரி. ஒரு நாளைக்கு 5 ரூபாய், 1 ரூபாய் அதிகமா சொல்லிட்டேன். என்னோட வயசா? எனக்கு வந்து 32 வயசு ஆகுது. சரியா? ஸோ கவின், சாய் சண்மதி, சந்தியா, மன்னிச்சிருங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். தீமனல் பேட்சோட ஃபீஸ் வந்து என்னது? 5 ரூபாய். ஸ்டாலின் அங்கிள் ஐடியில் வராரா? மன்னிச்சு விட்டுருங்க, எலெக்ஷன் டைம் இல்லையா, விளம்பரம் போடுவாங்க. Which of the following is IUCD? காப்பரா, ஓரல் பில்ஸா, டயஃப்ராமா, இல்ல டியூபெக்டோமியா? இதுல எது? ஸோ இதுல சரியான ஆன்சர் வந்து காப்பர் டி அப்படின்னு 780 பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி வெரி குட். குட் சார். 11th எப்படி ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்றது சார்? நான் சொல்லி தரேன் செல்லம். நீ ஜேஇக்கு 11th இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நம்ம வேதாந்துல விடியல் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு தனியா வந்து ஆன்லைன் டியூஷன் இருக்கு. ஜேஇக்குன்னு தனியா. ஜேஇலாம் சின்சியரா 100% எஃபர்ட் போட்டால் தான் வரும். சும்மா ஏனோதானு படிக்கிற விஷயம் இல்லை அது. சரியா? ஸோ காவியன், சாய் சண்மதி, சந்தியா 3 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் அதுக்கு ஜேஇக்கான விடியல் பேட்சில் சேரலாம். அதை நான் சொல்கிறேன், எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன். நான் கொடுக்குற லிங்க் வழியாக போனால் உனக்கு ஃபீஸ் கம்மி, மற்ற லிங்க் வழியாக போனால் ஃபீஸ் அதிகமாக வரும். அதனால யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை நான் சொல்கிறேன், அப்போ அவசரப்பட்டு உடனே சேர்ந்து காசு அதிகமாக கட்டுறாது. அப்புறம் which gland secretes வந்து LH ஹார்மோன்? சரியான ஆன்சர் வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரி. ஸோ 426 பேர் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரி, வெரி குட். ஸோ காவியன், சாய் சண்மதி, அப்புறம் வந்து சந்தியா. காவியன் தான் பார்த்தீங்கன்னா நல்ல லீடு எடுத்துக்காப்புல. ஓகே, நல்ல லீடு எடுத்திருக்காப்புல காவியன். விச் மீன்ஸ் காவியன் ஒரு 2-3 கொஸ்டின் தப்பு பண்ணாதான் அடுத்து மேலே வர முடியும் வேற யாராவது. ஸோ காவியன், நீ மிஸ்டேக் மட்டும் பண்ணாமல் நீ பொறுமையாக கூட ஆன்சர் பண்ணிட்டே வா, சூப்பராக பண்ணிடலாம். ஓகே. ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் ஜாயின்ட் டுகெதர் பை. ஒகாசாகி துண்டுகள் ஒன்றாக இணைப்பது எது? ஸோ ஹீலிகேஸா, டிஎன்ஏ பாலிமரேஸா, ஆர்என்ஏ பாலிமரா, இல்ல டிஎன்ஏ லிகேஸா? 685 பேர் என்ன பண்ணிருக்க அப்படின்னா டிஎன்ஏ லிகேஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி வெரி குட், சூப்பர், வெரி குட். ஓகே. ஸோ காவியன், சாய் சண்மதி, சந்தியா சூப்பரா சொல்லுங்களா. ஓகே. குவிஸ் வெப்சைட்ல போனா வெறும் ஸ்கிரீன் வருது. ஒரு வாட்டி போன்ல இருக்கிற ஹிஸ்டரி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிப்பாரு. The essential parts of a flower are calyx and corolla, இல்ல calyx and androecium, corolla and gynoecium, இல்ல androecium and gynoecium. இதுல வந்து எது சரியான விடை அப்படின்றத நீங்க வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ androecium and gynoecium 640 பேர். செல்ல யூபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிற எக்ஸாம் இல்ல செல்லம். யூபிஎஸ்சி நீங்க கிளியர் பண்ணணும்னா காலேஜ் போன அப்புறம் தான் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரீசெண்டா நடக்கிற பாலிடிக்ஸ் பத்தி கேட்பாங்க. நீ ஸ்கூல்ல படிச்சுட்டு காலேஜ் போயிட்டு தான் எக்ஸாமே எழுத முடியும். அதனால யூபிஎஸ்சி எல்லாம் இப்ப படிக்க கூடாது. சரியா? 42வது क्वेश्चனுக்கு வரும். ஓகே. which process requires energy for transport of molecules? இதுல which process okay requires energy for transport of molecules? diffusion, osmosis, active transport, இல்ல imbibition? இதுல எது? ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் தான். அப்படின்னா 692 பேர் 692 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. மாசரா சொல்லுங்களா, சூப்பர். ஸோ காவியன், சாய் சண்மதி, சந்தியா, குட் குட் குட். நீட் கிராஷ் கோர்ஸுக்கான டீடைல் இந்த 29ஆம் தேதி நான் வந்து சொல்றேன். The body of a leech has
எத்தனை 23 செக்மெண்ட்ஸா 33 செக்மெண்ட்ஸா 38 செக்மெண்ட்ஸா இல்ல 30 செக்மெண்ட்ஸா இதுல எத்தனை இருக்கு the body of a leech has மொத்தமா 33 செக்மெண்ட்ஸ் ஓகே 33 கண்டங்களை கொண்டது அந்த லீச் வெரி குட் சரி சோ காவியன் சாயசண்மதி தர்ஷினி எல்லார் ஒரே தேர்ட் பிளேஸ் மட்டும் மாறிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சரியா 32 42 32 தான் இன்னொரு 10 வருஷத்துல 42 ஆயிடும் அப்ப வந்து கேளு 42ன்னு சொல்றேன் which of the following statement about detergents is wrong it's a sodium salt of long chain fatty acid it's sodium salt of sulfonic acid the ionic part is detergent is SO3 it is effective even in hard water அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இதுல it is a sodium salt of long fatty chain acids chain fatty acids ன்றதான் தப்பு சரியா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन மட்டும் படிச்சா போதுமா சென்டம் எடுக்கலாமா மேத்ஸ்லயே உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்குமே மேத்ஸ் எக்ஸாம்ல நம்ம கத்துக்கிட்டது என்ன இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சா சென்டம் வருமா இல்ல இம்பார்ட்டன்ட் தாண்டி நாங்க சொல்ற பேச்சை கேட்கணுமா இம்பார்ட்டன்ட் படிக்கலாம் இம்பார்ட்டன்ட் கூட கொஞ்சோண்டு ஒரு சிலது எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் தான் இந்த லாஸ்ட் மினிட்ல லைவ்ல நாங்க சொல்லி தருவோம் அது என் கூட படிக்கணும் அது எல்லாருமே மேத்ஸ்லயே கத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யார் யாரெல்லாம் மேத்ஸ்ல அதை ஃபீல் பண்ணீங்க ஆமா கரெக்டா தான் சொன்னாங்க இம்பார்ட்டன்ட் வந்து சென்டம் தராது அப்படின்னு சார் ஃபார் 1 year how much we want to pay ஒரு நாளைக்கு 5 ரூபாய் ஸோ ஒரு நாங்க வந்து 11th 12th ரெண்டுமே சேர்த்து தான் அட்மிஷன் போடுறோம் ஸோ 2 வருஷத்துக்கு மொத்தமா 3000 ரூபாய் ஒரு நாளைக்கு 5 ரூபாய் which means 2 yearsக்கு 3000 rupees சரியா ஸோ காவியன் ஷாய் சண்மதி தர்ஷினி எல்லார் இவங்கெல்லாம் வந்து மாசா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகே சரி எனக்கு மேத்ஸ்ல 70 தான் சார் வருது இங்கிலீஷ்ல 90 தமிழ்ல 80 400லாம் வந்துடும் நீ இது ரெண்டுத்துலயே சென்டம் அடி போதும் ஓகே புசாகோமல் இஸ் a disease resistant variety of புசோகோமல் என்பது எதன் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகம் சுகர் கேன் ரைஸ் கவுபி இல்லனா வந்து மெய்ஸ் சோ காராமணி பயிர் கவுபி அப்படின்றது தான் வந்து இதுல சரியான விடை 734 பேர் வந்து சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்க சரியா சூப்பர் குட் 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 சோ இப்போ அடுத்த क्वेश्चन சார் பிடிஎஃப் தருவீங்களா ஆமாண்டா 9th வந்து ஃபைட்டர் பேட்ச் இல்ல செல்லும் யூடியூப்ல உனக்கு நாங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி தரோம் சரியா எஸ் கண்டிப்பா டெஃபினட்டா எல்லாத்தையும் நீ சென்டமே எடுக்க சொல்லும் ஓகே the miracle rise which saved millions of lives வந்து இது 𝐼𝐼𝐻 𝐼𝐼𝐻24 ஆட்டோ 𝐼𝐼𝐻 தான் 𝐼𝐼𝐻 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜெனடிக்கா மாடிஃபை பண்ண பயிர் வகைகள்ல ஒண்ணு அது வந்து மீதி எல்லா நெற்பயிர்களை விடவும் என்ன செய்யும் அப்படின்னா அதி வேகமா வளையும் அப்ப 1960ஸ்லாம் மிகப்பெரிய வறுமை இந்தியாவில் திண்டாடும் போது 𝐼𝐻 பயிர்கள் தான் பூமி அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுடைய பசியை தீர்த்தது தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலம் மிகப்பெரிய மாநிலமா இன்னைக்கு வளர்றதுக்கும் இந்தியாவில் இருக்கிறதுல அதிவேகமான ஜிடிபி கொண்ட மாநிலமா திகழ்றதுக்கும் அந்த 𝐼𝐻 பயிர் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது சரியா சொல்லணும்னு நினைச்சா சொல்லிட்டேன் which process forms ethyl alcohol during anaerobic respiration in yeast glycolysis fermentation oxidation reduction இதுல எது சரி அச்சச்சோ இப்படி நான் பார்க்கலையே ஃபெர்மெண்டேஷன் தான் சரி ஆனா 367 பேர் ஏன் போய் கிளைகோலைசேஷன் ஆன்சர் பண்ண அச்சச்சோ சரி கத்துக்கோ எல்லாரும் அது கத்துக்கோ இந்த கேள்விக்கான பதில் fermentation which process forms ethyl alcohol during anaerobic respiration in yeast fermentation சரியா ஈஸ்ட்னாலே fermentation தான் சரி சோ காவியன் ஷாய் சண்மதி தர்ஷினி எல்லார் டஃப் ஃபைட் தான் நினைக்கிறேன் கேர்ள்ஸா பாய்ஸா இன்னைக்கு கொஞ்சம் நெக் டு நெக் தான் இருக்கும் the large elongated cells that provide nutrition to develop sperms are large elongated cells which provide nutrition for developing sperms primary germ cells இல்லனா செரோட்டிலி செல்களா அப்படி இல்லனா செரோட்டிலி செல்ஸ் அப்படின்னு சொல்லி 528 பேர் வந்து என்ன பண்ணிருக்க அப்படின்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க ஆர்ட்ஸ் குரூப்புக்கு 11th 12th மே மாசம் ஆரம்பிக்குது நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க போறேன் நான் பயாலஜி படிக்க போறேன்னா பேசிக்ஸ் கிளாஸ் ஏப்ரல்லே ஆரம்பிச்சிடும் சரியா சோ கவியன் ஷாய் சண்மதி தர்ஷினி எல்லாரும் அப்படியே லிஸ்ட் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு பாதி क्वेश्चंस முடிய போறோம் பாதி செட் ஆஃப் क्वेश्चंस கம்ப்ளீட் பண்ண போறோம் the neurons that carry impulses from receptors to CNS are the neurons that carry impulses from எங்க receptors to CNS அத வந்து என்ன சொல்லுவோம் efferent neurons afferent neurons motor neurons association neurons சோ சரியான ஆன்சர் வந்து இதுல efferent neurons அப்படினு சொல்லி இல்லையா afferent neurons இதுலயும் 354 பேர் தான் ஆன்சர் கரெக்ட்டா பண்ணிருக்க சரி ஓகே எனக்கு அதுல ஒரு மாதிரி லைட்டா டவுட்டா இருக்கு நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணுங்க
சார் லைவ் வெரி யூஸ்ஃபுல். நான் எப்பவுமே ஒன் வேர்ட்ஸ் இவ்வளோ ஈஸியாக படித்ததில்லை. கண்டிப்பாக செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக முடிச்சிடலாம். சரியா? ரிப்பீட்டடா அது மிடில் ஜாயின் பண்ண முடியாதா? மிடில்லையும் ஜாயின் பண்ணலாம். லீடர் போர்டில் ஃபர்ஸ்ட் வர மாட்டீங்க, பிரச்சனை இல்லை. இப்போ ஜாயின் பண்ணும்போது என்ன பொசிஷன், முடிக்கும் போது என்ன பொசிஷன்றது எனக்கு அப்டேட் பண்ணுங்க. நியான் ஷோ 0 எலக்ட்ரான் அஃபினிட்டி டியூ டு. நியான் வந்து 0 எலக்ட்ரான் நாட்டத்தை கொண்டு இருக்க காரணம் வந்து என்ன? ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதுக்கு இருக்கு, அதனால தான். கேன் ஐ கெட் தி பிடிஎஃப் ஃபார் திஸ்? எஸ் ஆஃப் கோர்ஸ். செஷன் முடிஞ்ச அப்புறம். இப்போ கொடுத்த ஆன்சர் எல்லாருமே காப்பி அடிச்சு சொல்றாங்களா, அதனால செஷன் முடிஞ்சாதான் நாங்கள் பிடிஎஃப் தருவோம். சரியா? ஸோ காவியன், தர்ஷினி, எல்ஆர், ஷாய் சண்மதி, அப்படிதான் லிஸ்ட் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. இன்னும் அவ்வளவுதான், இன்னொரு 49 கொஸ்டின் தான் இருக்குது. Which process forms ethyl alcohol during anaerobic respiration in yeast? Yeast. Which process forms ethyl alcohol during anaerobic respiration in yeast? Glycolysis, fermentation, oxidation, reduction. உங்களை டெஸ்ட் பண்றதுக்கு நான் நிறைய கொஸ்டின்ஸை ரிப்பீட் பண்ணும். நீ முதல் வாட்டி ஒழுங்கா கவனிச்சியா, முதல் வாட்டியே ஒழுங்கா ரிவைஸ் பண்ணியான்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கொஸ்டின்லாம் ரிப்பீட் பண்ணுவேன். ரிப்பீட் பண்ணும்போதும் தப்பு பண்றேன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் தான் கிளைகோலிசிஸ் அவ்வளோ பேர் தப்பு பண்ணு. இப்போ பாரு, அதே கொஸ்டின் நான் சொல்லிட்டேன், ஈஸ்ட்னாலே ஃபர்மெண்டேஷன் சொல்லிட்டேன். அதனால நம்ம இனிமேல் தப்பு பண்ணக்கூடாது. ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் எதுலையுமே தப்பு வரக்கூடாது. ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவார். யானே சார் ஜாலியா இருக்கவர் என்ன ஆயிடுவார்? ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவார். ஏன் அப்படின்னா முதல் வாட்டி ஒழுங்கா கவனிக்கலன்னு அர்த்தம். கவனிக்கணும், நம்ம எல்லாம் ஷார்ப்பா இருக்கணும், கவனிக்கணும். சரியா? அதுக்கு தானே செல்லும் வீக்வஸ். ரைட். இப்ப அடுத்து பாரு. ஸோ கவ்யன், தர்ஷினி, எல்ஆர், சாய் சண்மதி, மாஸ். இப்ப அடுத்து ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the large elongated cells that provide nutrition to developing sperms are. மறுபடி ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். வா, எல்லாமே இப்ப ரிப்பீட்டட் தான். எப்படி ஆன்சர் பண்ற அப்படின்னு பார்ப்போம். எல்லாத்தையும் நான் ரிப்பீட் பண்ணுவேன். தப்பு பண்றவங்க இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி படிச்சவங்கலாம் ரெண்டாவது வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்டி தப்பு பண்ணவங்க அந்த தப்பை திரும்ப பண்ணாம இருக்கணும். அதுக்குதான் இது. சரியா? ஆனா அப்பயும் தப்பு வருது. எனக்கு அதான் புரியல, ஏன் மறுபடியும் தப்பு வருதுன்னே புரிய மாட்டேங்குது. நான் கொடுக்குற கொஸ்டின் மட்டும் படிச்சா 75 மார்க் எடுத்துடலாம். நிறைய பேர் ஸ்கூல்ல இருக்கீங்களா? யாரெல்லாம் ஸ்கூல் போறீங்க? நாளைக்கு நம்ம காலையில 10 மணிக்கு பிசிக்ஸுக்கு கம்பல்சரி கொஸ்டின் லைவ் இருக்குடா, நான் தான் டீச் பண்ண போறேன். ஆனா நான் ஸ்கூல் போயிடுவேன் சார் அப்படின்றவங்க எல்லாம் யாரு? ஏன்னா இங்க ஒருத்தர் என்ன கேக்குறாருன்னா, நாங்க ஸ்கூல் போயிடுவோம், நீங்க வேற டைம்ல வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாப்புல. அப்படியா? இவ்வளவு பேர் ஸ்கூல் போறீங்களா? சரி, ஓகே. The neurons that carry impulses from receptors to CNS are. என்னப்பா அது வந்த கொஸ்டின்? சரி பார்ப்போம், ரிவிஷன் மாதிரி வச்சுப்போம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்பயும் தப்பு வருது. எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. அப்பயும் ஏன் திரும்ப தப்பு வருது? என்ன செல்ல குட்டிங்களா? திரும்ப எத்தனை வாட்டி நான் கேட்டா தப்பு பண்ணாம இருப்பேன்? சொல்லு, எத்தனை வாட்டி நான் கேட்டா தப்பு பண்ணாம இருப்பேன்? ஒரு வாட்டி தப்பு பண்ணும் போதே நம்ம தெரிஞ்சுக்கணும்டாமா. சரியா? The chemical formula of rust is. chemical formula of rust வந்து என்ன? Fe2O3 Fe2O3 XH2O இல்லனா FeO Fe3O4. இதுல எது சார்? நான் நீட் கோச்சிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் சார்? நீட் கோச்சிங்னா நீங்க 11th இருந்தே ஆரம்பிச்சிடணும். நீட்டு நான் டாக்டரா தான் ஆகணும்னா 11th ஸ்டார்ட் பண்ணும் போதே கூடவே நீட் ஆரம்பிச்சிடணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் உண்டு. சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாப்போமா. which of the following is an important metal to form amalgam? இதுல எது வந்து important metal to form amalgam? சில்வரா, மெர்க்குரியா, மேக்னீசியமா, அலுமினியமா? இதுல எது? பயோமேக்ஸ் எடுக்கணும்னா 450 மேல எடுக்கணும், 90% மேல இருக்கணும். சோ மெர்க்குரி அப்படின்னு சொல்லி 640 பேர். டெக்னிக்கலி வந்து நீங்க என்ன ஸ்கூல்ல படிக்க நினைக்கிறீங்க? யாரெல்லாம் நீங்க இப்ப இருக்கிற அதே ஸ்கூல்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் வந்து ஸ்கூல் சேஞ்ச் ஆகலாம்னு நினைக்கிறீங்க? அதுல கன்ஃபியூஷன் இருக்கா? சரி, இதே ஸ்கூல்ல படிக்கலாமா இல்ல வேற ஸ்கூல் மாறலாமா அப்படின்லாம் எனக்கு டவுட் இருக்கு சார், ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்றவங்க எல்லாம் யாரு? ப்ளீஸ் இன்வைட் மீ. CA சாந்தகுமார் 7752 வருக சொல்லும், வருக. 56வது கேள்விக்கு வரும். நிறைய பேருக்கு அப்படி கேள்வி இருக்கு போல. சரி, ஓகே. அப்ப அதுக்கு ஒரு வீடியோ போட்டுற வேண்டியதுதான். The basis of modern periodic law is.
the basis of modern periodic laws. Atomic mass, atomic number, number of neutrons இல்ல isotopic mass. 617 பேர் வந்து atomic number அப்படின்னு சொல்லி periodic lawக்கு கரெக்டாவே ஆன்சர் பண்ணிருக்கீங்க. very good. சரி. ஸோ காவியன், ஷாய், ஷண்மதி, தர்ஷினி. இந்த பாரு, நீங்க அதே ஸ்கூல்ல தான் படிக்க போறீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு 450 மேல இருக்கணும் நீ கேட்கறது உனக்கு கிடைக்கிறதுக்கு. ஏன்னா காம்படிஷன் ஹெவியா இருக்கும். எனக்கு ஸ்கூல் மாறினா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒரு 10 மார்க் குறையுது, நான் ஒரு 440 தான் எடுக்கிறேன்னா கூட உனக்கு ஸ்டில் பயோ குரூப் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். Which group of the periodic table contains halogens? 15, 16, 17, 18, குரூப் 17 தான் வந்து இதுல கரெக்ட். 573 பேர் என்ன பண்ணிருக்க அப்படின்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்க. ஸ்டேட் போர்ட் படிச்சு நீட் எழுதலாமா? தாராளமா எழுதலாம். பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேட் போர்ட்னா 11th இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ காவியன், ஷாய், ஷண்மதி, தர்ஷினி, எல்லார். ஓகே, குட். இப்போ நெக்ஸ்ட், மேமல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ், பாலூட்டிகள் இவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன. என்ன? கோல்டு பிளட்டட் அனிமல்ஸா, வார்ம் பிளட்டட் அனிமல்ஸா, இல்ல எனக்கே தெரியும் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். நம்மலாம் வந்து வார்ம் பிளட்டட், நம்ம ரத்தம் வந்து சூடா இருக்கும். சரியா? ஸோ 827 பேர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க வார்ம் பிளட்டட் அனிமல் அப்படின்னு சொல்லி. வெரி குட். ஸோ கவியன், ஷாய், ஷண்மதி, தர்ஷினி எல்லாரும் அப்படியே லிஸ்ட் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. காமர்ஸுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தா போதும்? காமர்ஸ் கிடைச்சிரும்டா. நீ ஒரு 400 எடுக்கிற, 380 தான் எடுக்கிறனா கூட கிடைச்சிரும். விச் ஸ்ட்ரக்சர் ஸ்டோர்ஸ் அண்ட் மெச்சூர்ஸ் ஸ்பெர்ம்ஸ்? எபிடைமஸா இல்லை வாஸ் டெஃபரன்ஸா, அப்படி இல்லைன்னா வந்து செமினோஃபரஸ் டியூபியூல்ஸா, அப்படி இல்லைன்னா வாஸா எஃபரண்டினாவா? ஸோ வாஸ் டெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி 498 பேர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அது ஆன்சர் இல்லை, ஏதான் ஆன்சர். மிஸ்டேக்கா? எங்க சைடில் மிஸ்டேக் ஆகுது? ஏதான் ஆன்சர் வந்துச்சானா? அதுல தப்பா இருந்ததா என்னன்னு தெரியல. மிஸ்டேக்கு ஜாயின் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடுவில் ஜாயின் பண்ணனால மிஸ்டேக் அவ்வளோதானே. ஓகே சரி. ஸ்டேட் போர்டு டு சிபிஎஸ்சி டஃபா ஈஸியா? ஸ்டேட் போர்டில் இருந்து சிபிஎஸ்சி போகிறோன்னா டஃப், செம்ம டஃப். அங்கே வந்து இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணுறதே இருக்காது, எல்லாத்தையும் புரிஞ்சு தான் படிக்கணும். புக் பேக் கொஸ்டின்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதெல்லாம் டஃப்பாக இருக்கும் சிபிஎஸ்சியில். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இஸ் செக்ரீட்டட் பை ஆன்டீரியர் பிட்யூட்டரியா, பிரைமரி ஃபாலிகேட்டா, இல்லை கிராஃபியன் ஃபாலிக்கல்? கிராஃபியன் ஃபாலிக்கல்னு 545 பேர் வந்து என்ன செஞ்சிருக்க அப்படின்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நடுவில் ஒரு வாட்டர் பிரேக் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ காவியன், தர்ஷினி, ஷாய், ஷண்மதி, இந்த இடத்துல ஒரு பிரேக் கூடவா? இது இந்த கொஸ்டின் வரட்டும், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. நான் போய் கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துன்னு வந்துடுறேன். தோறுதான் தண்ணி இங்கே தான். ஓகே, தண்ணி இருக்கு, பிரச்சனை இல்லை. Which process removes waste products from blood in humans? Excretion. நம்ம ரத்தத்தில் இருக்கிற கழிவு பொருட்களை நீக்கும் செயல்முறை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொல்லுவோம். 489 பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. குட். ஓகே, ஆமாம். நான் அப்படி தான் குடிப்பேன். என் வாட்டர் பாட்டில் யாரையும் என்னை தவிர தொட மாட்டேன். காவியன், தர்ஷினி, ஷாய், ஷண்மதி, யாராவது வாட்டர் பாட்டில் கை வச்சாங்கன்னா அவ்வளோதான். Which structure controls body temperature, hunger and thirst? இதில் எந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாடி டெம்பரேச்சர், ஹங்கர், தர்ஸ்ட் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும்? செரிபிரமா, செரிவெல்லமா, இல்லை ஹைபோதலமஸா, இல்லை பான்ஸா? இதில் எது? மதுரை தானே வரேன். ஸோ இதில் ஹைபோதலமஸ் அப்படின்னு 573 பேர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சூப்பர், மாஸ். ஸோ காவியன், ஷாய், ஷண்மதி, தர்ஷினி எல்லாரும் வெரி குட். இப்போ நெக்ஸ்ட், த வால் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப். த வால் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் என்ன? எண்டோகார்டியமா, எபிகார்டியமா, இல்லை மயோகார்டியமா, இல்லை பெரிகார்டியமா? இதில் எது? ஜேஇ கோச்சிங். யாருக்கு ஜேஇ கோச்சிங்? நான் சொல்கிறேன். விச் குரூப் இஸ் பெஸ்ட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்? பயாலஜி தான். பயாலஜி இஸ் பெஸ்ட் ஃபார் காம்படிட்டிவ். பெரிகார்டியம் அப்படின்னா 541 பேர், பட் கரெக்டான ஆன்சர் வந்து மயோகார்டியம். அம்மே, த வால் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் மயோகார்டியம் தான் கரெக்டான ஆன்சர். இருக்கிறதுல கம்மியான பேர் தான் ஆன்சர் பண்ணியிருக்கியா? ஸ்ட்ரேஞ்ச். யா, பட் மேபி
காவியன், ஷாய் ஷண்மதி, தர்ஷினி அல்லார். சரி, ஓகே, பாப்போம். 1-2 ஆன்சர் தப்பா இருக்குன்னா we will change it. சரியா? So which condition is associated with excessive eating due to diabetes? Which condition is associated with excessive eating? Okay, due to diabetes ஆல அதிகமா சாப்பிடுவாங்க. பாலியூரியா, பாலிபேஜியா. ஸோ பாலிபேஜியா தான் வந்து கரெக்ட் ஆன்சர்னு 507 பேர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி வெரி குட். சரி, இப்போ அடுத்து ஸோ காவியன், சாய் ஷண்மதி, அதுக்கப்புறம் வந்து தர்ஷினி. அப்படியே ஒரு க்ளோஸ் காம்படிஷன் இருக்கு. இருந்தாலும் காவியன் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்றாப்புல இன்னைக்கு. நல்லா பண்றீங்க காவியன், வெரி குட், வாழ்த்துக்கள். The gas released from vehicle exhaust causing pollution includes என்ன? கார்பன் மோனாக்சைடா, சல்ஃபர் டை ஆக்சைடா, ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனா, ஆல் ஆஃப் த அபவா? The gas released from vehicle exhaust causing pollution includes கார்பன் மோனாக்சைடு கரெக்ட் தான், ஆல் ஆஃப் த அபவா? சல்ஃபர் டை ஆக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இருக்கும், கரெக்ட், எல்லாமே இருக்கும். கார்பன் மோனாக்சைடு இருக்கும், அது கூடவே கண்டிப்பா சல்ஃபர் டை ஆக்சைடும் இருக்கும், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால ஆல் த அபவ் தான் ஆன்சர் பண்ணியிருக்கணும். சரியா? சரி, ஸோ காவியன், ஷாய் ஷண்மதி, அதுக்கப்புறம் வந்து தர்ஷினி அல்லார். ஓகே, டேய், எப்பயுமே நான் சொல்றேன், வேதாந்துல நீ என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போறனாலும் நான் சொல்ற அப்போ ஜாயின் பண்ணு. நீங்க நீட் ஜாயின் பண்ண போற, ஜேஇ ஜாயின் பண்ண போற, எதுவா இருந்தாலும் நான் உன்னை சேர்த்து விட்டா உனக்கு ஃபீஸ் கம்மி. நீயா போய் அவங்க சேனல்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி சேர்றனா ஃபீஸ் லைட்டா அதிகமா இருக்கும். அது ஒரு 500 ரூபானாலும் 500 ரூபா தானே. அதனால எப்பயுமே நான் சொல்லி அப்புறமா எப்பயுமே அவசரப்படுறாது. ஞானியன் சார் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேளு, இப்ப சேரட்டுமா எப்பன்ட்டு நான் சொல்லும் போது சேரணும். அண்ட் நான் அதெல்லாம் உங்களுக்கு பொறுமையா சொல்றேன். முதல்ல நம்ம 10th முடிப்போம். சரியா? Which of the following is a renewable source of energy? Trees வந்து ஒரு renewable source of energy அப்படின்னு 683 பேர் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. குட். எஸ், ஓகே. ஸோ காவியன், ஷாய் ஷண்மதி அண்ட் தாருணேஷ். ஓகே சார், சிஎஸ் குரூப்புக்கு எவ்வளோ டோட்டல் வேணும் சார்? நீ ஒரு 430 மேலே எடுத்துறனா கிடைச்சிரும். சாயில் எரோஷன் கேன் பி ப்ரிவென்டட் பை, ஃப்ராங்கா நான் சொல்லவா, உங்களுக்கு அந்த குரூப் கிடைக்கிறதுல ஒரு முக்கியமான ரோல் என்னன்னா, உன் ஸ்கூல்ல டோட்டலா எவ்வளவு பேர் அவங்க 11th 12th படிக்க வைக்கலான்னு கவர்மெண்ட் ஒரு நம்பர் சொல்லும். இப்போ உங்க ஸ்கூல்ல ஒரு 200 பேர் தான் மொத்தமாவே 11th 12th இருப்பாங்க அப்படின்னா, அப்போ பயாலஜி குரூப் ஒரு 50 பேருக்கு தான் கிடைக்கும். மிஞ்சி போனா ஒரு 60-70 பேருக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீ கேட்கறனா, அப்போ ஸ்கூல்ல முதல்ல பயாலஜிக்கு எத்தனை கிளாஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எத்தனை கிளாஸ் இருக்கும், அந்த மாதிரி எனக்கு நிறைய தெரியணும். தெரிஞ்சாதான் அதை நான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இல்லை ஆன்சர் நான் வேற ஸ்கூல் போறேன்னா அப்போ அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் அலாட்டட் நம்பர் இருக்கும். உங்க ஸ்கூல்ல 500 பேர் தாங்க பயாலஜி படிக்கணும், அதுக்கு மேலே கூடாதுன்னு கவர்மெண்ட் ஒரு நம்பர் சொல்லும். அதை வச்சுதான் ஸ்கூல் உனக்கு சீட் அலாட் பண்ணும். சரியா? ஸோ சாயில் எரோஷன் கேன் பி ப்ரிவென்டட் பை வந்து என்ன? அஃபாரஸ்டேஷன் அப்படின்னு 595 பேர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி வெரி குட். யூபிஎஸ்சி ப்ரிப் வந்து நான் எப்போ ஆரம்பிக்கணும்? காலேஜ் ஜாயின் பண்ண உடனே. காலேஜ் ஜாயின் பண்ணி தான் யூபிஎஸ்சி ஆரம்பிக்கணும். சரியா? ஸோ காவியன், ஷாய் ஷண்மதி, அப்புறம் தருணேஷ். குட். கலெக்டர் ஆகிறதுக்கு என்ன குரூப் வந்து 11th பெஸ்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். விச் எனர்ஜி சோர்சஸ் காமன்லி யூஸ்ட் இன் வில்லேஜஸ்? இதுல எது வந்து எந்த எனர்ஜி சோர்ஸ் வில்லேஜஸ்ல பயன்படுத்துறோம்? எலக்ட்ரிசிட்டியா, கோலா, இல்ல பயோகேஸா, வுட் அண்ட் அனிமல் டங்கா? இதுல எது? ஸோ வுட் அண்ட் அனிமல் டங் தான் கிராமங்கள்ல பயன்படுத்துறாங்க. 492 பேர் என்ன பண்ணிருக்க அப்படின்னா இதை கரெக்டா வந்து சொல்லியிருக்க. சரியா? சூப்பர். நெக்ஸ்ட் விஷயத்துக்கு வரும். சரியா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காவியன், ஷாய் ஷண்மதி, அப்புறம் தருணேஷ். வெரி குட். ஓகே, ஸோ ஹியர் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ரெஃபர்ஸ் டு எது? கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து எதுக்கு ரெஃபர் பண்ணுது? கூலிங் ஆஃப் எர்த்தா, டிராப்பிங் ஆஃப் அல்ட்ராவயலட் ரேவா, இல்ல கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ஸா, இல்ல வார்மிங் ஆஃப் எர்த்தா? இதுல எது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து ரெஃபர் பண்ணுது? சரியா? ஸோ வார்மிங் ஆஃப் எர்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து ரெஃபர் பண்ணுது. புவி வெப்பமயமாதல் அப்படின்னு தான் தமிழ்லையுமே நம்ம அதை சொல்லுவோம். மேக்ஸ்ல சென்டம் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். சூப்பர் வெங்கடேஷ் பெருமாள், மேக்ஸ்ல சென்டம், சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கே. சரியா? ஸோ காவியன், ஷாய் ஷண்மதி, தாருணேஷ். பரவாயில்லையே, லிஸ்ட் மாறிடுச்சு. டாப் 3. ஓகே. பியூர் சயின்ஸுக்கு 400 எடுத்தா ஓகேவா? தாராளமா ஓகே. எப்போ ஜாயின் பண்ண சொல்லுவீங்க? ஜேஇ பெஸ்டா சார்?
நீட் பெஸ்டா ஜேஇ பெஸ்டா? இது என்னடா கேள்வியா இருக்கு? டாக்டர் ஆக போறேன்னா நீட் பெஸ்ட், இன்ஜினியர் ஆக போறேன்னா ஜேஇ பெஸ்ட். நீ என்னவா ஆக போற? Which energy source is cheap, conventional and inexhaustible? Hydro power, solar energy, wind energy, thermal energy. Okay, hydro power, solar energy, wind energy, thermal energy. இதுல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல எப்பயுமே wind energy, which energy sources cheap? wind energy தான். சரியா? தீ மின்னல் எப்ப ஜாயின் பண்ணலாம்? தீ மின்னல் இப்பவே ஜாயின் பண்ணலாம். ஏன்னா தீ மின்னலுக்கு நான் 2 மாசமா உங்களுக்கு ஆஃபர் கொடுத்து வச்சிருக்கேன். அந்த ஆஃபரும் வந்து எனக்கு இந்த மந்த் எண்டோட முடியும். ஸோ தீமணல்ல சேர போறவங்க இந்த மந்த் எண்ட் 31ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணனா ஒரு நாளைக்கு 5 ரூபாய் தான் ஃபீஸே. சரியா? காவியன், தாருணேஷ், ஷாய் சண்மதி, யார் யாரெல்லாம் தீமணல் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தீமணல் என்னோட பேட்ச், அதுல நான் எப்பயுமே உனக்கு கம்மியான ஃபீஸ் தான் தருவேன். ஆனா நீ வந்து நீட் ஜாயின் பண்ற, ஜேஇ ஜாயின் பண்றன்னா அது என்னோட பேட்ச் இல்லை, வேதாந்தில் இருக்க இன்னொரு டீச்சர் உனக்கு டீச் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு பேசி ஃபீஸ் கம்மி பண்ணி தர முடியும். அதுக்காக தான் அவசரப்பட்டு பண்ணிடாத. என்ன குளோபல் வார்மிங் வில் காஸ் ஆல் ஆஃப் தீஸ். என்னென்ன? ரைஸ் இன் சீ லெவல் கண்டிப்பா, மெல்டிங் ஆஃப் கிளேஷியர்ஸ் கண்டிப்பா, சிங்கிங் ஆஃப் ஐலண்ட்ஸ் நிச்சயமா. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் தான் வந்து இதுல என்னதுன்னா ரொம்ப 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 சரி. சரியா? ஸோ கவ்யன், தருணேஷ் அண்ட் சபரிவாசன். ஓகே, கவ்யன், தருணேஷ் என்ன ஃபுல்லா பாய்ஸா மாறிடுச்சு. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் பேஸ்ட் ஆன் ஐடென்டிஃபையிங் என்ன? DNA fingerprinting இருக்கு இல்லையா? It is based on identifying what? Single stranded DNA sequence, mutuated DNA sequences, இல்ல polymorphic DNA sequence, repetitive DNA sequence. சாரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க ஆப்ஷன் வந்து இங்க காணோம். 476 பேர் வந்து எனக்கு என்ன பண்ணிருக்க அப்படின்னா வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்க. Can I take பயோமேக்ஸ் எடுத்துட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆக முடியுமா? முடியாது. நீ காமர்ஸ் எடுத்தா தான் ஆக முடியும். பாலிமரிக் DNA சீக்வன்ஸ் அப்படின்னு 105 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நீட் படிக்கணும்னா ஸ்டேட் போர்ட் கண்டினியூ பண்ணணுமா இல்ல ஸ்டேட் போர்ட்ல படிச்சுக்கிட்டே எங்கேயாவது நீட் கோச்சிங் போ. சரியா? யூபிஎஸ்சி இருக்கா வேதாந்துல? நீ காலேஜ் முடிச்சுட்டா இருக்கு, இப்ப கிடையாது. இது காலேஜ் சேர்ந்துட்டா, முடிச்சுட்டா இல்ல. ஓகே, ஃபாரன்சிக் சயின்ஸ்க்கு நீட் தேவையா? தேவையில்லை. ஆர்கானிசம்ஸ் with modified genes are called என்ன? டிரான்ஸ்ஜெனரிக் ஆர்கானிசமா, மியூட்டேட்டட் ஆர்கானிசமா, குளோன்ட் ஆர்கானிசமா, ரீகாம்பினன்ட் செல்லா? இதுல என்னன்னு சொல்லுவோம்? ஆர்கானிசம்ஸ் வித் மாடிஃபைடு ஜீன்ஸ் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? டேய் குவிஸ் கண்டக்ட் பண்றேன்டா, அப்புறமா இந்த கேள்விக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்றேன். ஏன் எல்லாம் குவிஸை விட மற்ற இதுல தான் இன்ட்ரெஸ்டட் ஆகிற? டிரான்ஸ்ஜெனரிக் ஆர்கானிசம் தான் இந்த கேள்விக்கு வந்து தீமனல் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகே, சூப்பர். அப்ப ஏப்ரல் 2nd வீக்ல இருந்தே நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். ஸோ காவியன், தாரணேஷ் அண்ட் சபரிவாசன் பேசிக்ஸ் எல்லாம் படிச்சிடலாம். மேக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் கிரேஸ் மார்க் உண்டா? வாய்ப்புகள் கம்மி. தீமனல்ல ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகே, பாலிமரிக் பெஸ்ட். ஆர்ட்ஸ் குரூப்புக்கு பெருசா மார்க் கொஞ்சம் 350 எடுத்தனா கூட உனக்கு கேட்கறது கிடைக்கும். சரியா? ஸோ இன் ஹெக்ஸப்ளாய்டு வீட் த ஹாப்ளாய்டு நம்பர் வந்து என்ன? ஆளுக்கு ஒன்று போட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவோம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. 231 தான்டா கரெக்ட். என்னடா ஆளுக்கு ஒன்று அடிச்சு விட்டீங்க. ஐபிஎஸ் ஆகணும்னா 11th எந்த குரூப் எடுக்கணும் சார்? என்ன எடுத்தாலும் ஐபிஎஸ் ஆகலாம். நீ பயோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல காமர்ஸ் எது எடுத்தாலும் ஐபிஎஸ் ஆகலாம். ஐபிஎஸ் ஆகிறதுக்கு குரூப் பிரச்சனை இல்லை. சரி, எந்த குரூப் எடுத்தாலும் ஆகலாம். இன் தீமனல் அட்வான்ஸ் கோர்ஸ் 11th and 12th புக்ஸ் சென்ட் ஆர் 11th புக் இயர் 12th புக்ஸ் நெக்ஸ்ட் இயர் வி கேன் கெட். நான் என்ன தெரியுமா சொல்றேன்? நீ புக்ஸ் இல்லாம வாங்கிடு, புக்ஸ் இல்லாம வாங்கிடு. சரியா? புக்ஸ் அப்புறமா வாங்கிக்கோ. ஏன்னா 11th புக் உனக்கு இப்ப நாங்க அனுப்பும்போது வந்து 12th புக்கை இப்பவே அனுப்புவோம். பிரச்சனை என்ன, நடுவில் சிலபஸ் மாறிச்சுன்னா தொல்லையா இருக்கும். நீ அப்புறம் அதை எங்களுக்கு அனுப்பணும், நான் உனக்கு அதை திரும்ப கரெக்ட் பண்ணி அனுப்பணும். அதனால இப்போதைக்கு புக்ஸ் இல்லாமலே வாங்க. சரியா? த கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல் வந்து என்ன? 16 கிராமா, 18 கிராமா, 32 கிராமா இல்ல 17 கிராமா? 32 கிராம் தான் வந்து இதுல என்ன அப்படின்னா கரெக்ட். இஃப் ஐ டேக் பயோமேக்ஸ் கேன் ஐ ஸ்டடி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்? வாய்ப்பு இல்லை. நான் ஏற்கனவே அது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லும். நீ கவனிக்கல என்னன்னு தெரியல. அதுக்கு நீ காமர்ஸ் தான் எடுக்கணும். சரியா? காலேஜ்ல என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஷனா இருக்கு. நான் அதெல்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி தரேன். மொத்தத்துல இது வந்து ஒரு கேரியர் கைடன்ஸ் செஷனா மாறி போச்சு. அவனும் குவிஸ் ஆன்சர் பண்ணல. குவிஸ் ஆன்சர் பண்றதே விட்டான். இன்னொரு 24 கொஸ்டின் தான் இருக்குது. பட்டு பட்டு முடிச்சிடலாம். ஓடியா. Which of the following is a triatomic molecule? இங்க இருக்கிறதுல எது வந்து ஒரு triatomic moleculeனு கேக்குறாங்க. குளுக்கோஸா, ஹீலியமா, கார்பன் டை ஆக்சைடா, ஹைட்ரஜனா? இதுல எது வந்து triatomic molecule? என்னது விடியல் பேட்ச் லிங்க் கொடுங்க. 15,000 சொல்றாங்க ஷிமோன் சார். நீங்க லிங்க் சீக்கிரமா கொடுங்க சார். ஏப்ரல் 1st கிளாஸ் பண்றாங்க சார் ப்ளீஸ். சக்தி நான் தரேன். நம்ம சேனல் வழியா நான் லிங்க் தரேன். Which of the following is a triatomic molecule? கார்பன் டை ஆக்சைடுன்னு
629 பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட். ஸோ காவியன், சபரிவாசன், தாருணேஷ், குட். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வருவோம். த மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் இஸ், மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் வந்து என்ன? 28 AMU, 14 AMU, 28 கிராம், 14 கிராம். 1 mole ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் என்ன? ஃபோரன்சிக் வந்து எத்தனை? 3 வருஷம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 14 கிராம். சரியா? 14 AMU. ஏண்டா அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கு அட்டாமிக் மாஸ் யூனிட்டேவா வரும்? ஸோ 14 கிராம் தான் வந்து கரெக்ட். சரியா? நீங்க ஆன்சர் பண்ணா தானே ஆப்ஷன் டின்னு போயிடுதா? ஓகே. ஸோ காவியன், சபரிவாசன், தருணேஷ் அதே பேர் தான். அடுத்தடுத்து போறேன். இன்னொரு 22 கொஸ்டின் நான் டப்புன்னு முடிச்சிடலாம். டேய், நாளை காலையில 5 மணி கிளாஸ் இருக்குடா. 10 மணிக்கு ப்ராப்ளம் கிளாஸ், காலையில 5 மணிக்கு டிஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் சார் எடுப்பார். ஞாபகம் வச்சுக்கோ. The volume occupied by 1 mole of diatomic gas at STP வந்து என்ன? 11.2 லிட்டரா, 5.6 லிட்டரா, 22.4 லிட்டரா, இல்ல 44.8 லிட்டரா? 22.4 லிட்டர்னு 748 பேர் என்ன பண்ணிருக்கீங்க? ஆன்சர் பண்ணிருக்கீங்க. குட். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் நாளை காலையில 10 மணிக்கு நான் லைவா எடுக்கிறேன். ஸ்கூல் போறவங்க சாயந்தரமா வந்து பாத்துக்க. காவியன், சபரிவாசன், தாருணேஷ். ஏன்னா முடிக்க டைம் இருக்காது நமக்கு. நீ வந்து 2 டைம் ஸ்பீடு வச்சு பாத்துக்க. நான் நடுவில் தேவையில்லாம எதுவுமே பேச மாட்டேன். டீச் மட்டும் தான் பண்ணுவேன் நாளைக்கு. விச் ஸ்டேட்மெண்ட் அபவுட் அவகாட்ரோஸ் நம்பர் வந்து இதுல கரெக்ட்? It equals 6.03 into 10^23 particles. It represents number of atoms in 1 gram. It represents number of molecules in 1 liter. It equals 3.011 into 10^23 particles. It equals 6.03 into 10^23 particles. அப்படின்னு சொல்லி 628 பேர் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே. தீமணல்ல எல்லா சப்ஜெக்ட்ஸும் எடுப்பீங்களா? ஆமா, தீமணல் பேட்ச்ல எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எடுப்போம். ஒரு நாளைக்கு 5 ரூபாய் ஃபீஸ். சரியா? 2 வருஷத்துக்கு. ஸோ அந்த 5 ரூபாய் வந்து 2 வருஷத்துக்கு மொத்தமாக கட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். விச் இஸ் அப்போ 3000 rupees வரும். ஸோ காவியன், சபரிவாசன், தாருணேஷ். இப்போ அடுத்து, which property decreases across a period in periodic table? இதுல எந்த ப்ராப்பர்ட்டி வந்து குறையும் ஒரு பீரியாடிக் டேபிள்ல? அக்ராஸ்ல அட்டாமிக் சைஸா, அட்டாமிக் நம்பரா, நியூக்ளியர் சார்ஜா, இல்ல வேலன்ஸ் எலக்ட்ரானா? இதுல எது? சார், கேன் வி டேக் 720 out of 720 in need when we attend your coaching? சத்தியமா முடியும். ஏன்னா எங்க பசங்க எடுத்தவனே இருக்கானே. ஸோ 566ன்னு சொல்லி அட்டாமிக் நம்பர் போட்டிருக்கான். இடமிருந்து வளமாக செல்லும் போது குறையறது கேட்டாங்கடா, அதிகமாகிறது கேட்கல. அட்டாமிக் சைஸ் தான் குறையும், இடமிருந்து வளம். ஸோ ஓகே, 81வது கொஸ்டினுக்கு வருவோம். விட்டி கிளாஸ் எப்போ சார்? ஏப்ரல் 27. நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் முடிச்ச உடனே. Which element has 2 electrons in its outermost shell among noble gases? ஹீலியமா, நியோனா, ஆர்கானா, அப்படி இல்லைன்னா கிரிப்டானா? கம்பல்சரியில ஃபார்முலா மட்டும் தான் எழுதியிருக்கேன். 1 மார்க் வரும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீலியம் அப்படின்னு 552 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி வெரி குட். சரி, இப்போ நெக்ஸ்ட். ஸோ கபியன், சபரிவாசன், அப்புறம் தாருணேஷ். கபியன் தான் நல்ல லீட்ல இருக்கலாம். இன்னும் கபியனை தோக்கடிக்க முடியுமா இன்னைக்கு? பார்ப்போம். In aluminothermic process, aluminum acts as என்ன? In aluminothermic process, aluminum acts as என்ன? Oxidizing agent, reducing agent, இல்ல catalyst, இல்ல inhibitor? இதுல எது? சோ இதுல சரியான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா reducing agent. 538 பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க? கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். Which group is best for UPSC exam? சொல்லிட்டேனே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கோ, பெஸ்ட், ஈஸியாக இருக்கும். 10th மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதும் லீவ். 11th போர்ஷன் எடுப்பீங்களா? ஆமாம், எடுப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்க, தீமணல் ஆஃபரில் ஏப்ரல் 5 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. சரி, நான் ஏப்ரல் 5 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். தீமணல் ஆஃபர் வந்து நான் ஏப்ரல் 5 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எனக்கு 2 பேரண்ட் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பேரண்ட்ஸே கால் பண்ணி பேசினப்போ நான் சொல்லியிருக்கேன் ஏப்ரல் 5 வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு. நான் தீமணல் ஆஃபர் ஏப்ரல் 5 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். The process of coating iron with zinc to prevent rusting is called as what? Electroplating, galvanization, alloying, அப்படி இல்லைனா painting. The process of coating iron with zinc to prevent rusting, இது வந்து நம்ம galvanization அப்படின்னு சொல்லுவோம். 627 பேர் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்க. ஃபோரன்சிக்லயே நிறைய கோர்ஸ் இருக்கு. ஆமா, சரியா? எந்த காலேஜ்? கலெக்டரா? நீ எந்த காலேஜ் போனாலும் கலெக்டர் ஆகலாம். நீ ஆனா கலெக்டர் ஆகிறதுக்கு நல்லா படிக்கணும். சரியா? ஐ வாண்ட் டு பிகம் a கம்ப்யூட்டர். அதுக்குள்ள ஓடிய போச்சு. நிறைய மெசேஜ் வருதா, படிக்கவே முடியல. A saturated solution is 1
which contains excess solvent, contains maximum solute at a given temperature, contains minimum solute, இல்ல contains no solute. இதுல எது? A saturated solution அப்படின்னா நம்ம வந்து அதுல சரியான ஆன்சரா என்ன சொல்வோம்? 399 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து contains maximum solute at given temperature அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுதான் கரெக்ட். ஆனா இதுல நிறைய கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க போல. கன்ஃபியூஷன்ஸ் மட்டும் எல்லாம் பார்த்துக்கோ அந்த மாதிரி. சரியா? ஸோ காவியன், சபரிவாசன், தாரணேஷ் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, இப்போ அடுத்து நான் அக்வஸ் சொல்யூஷன் கண்டெய்ன்ஸ். ஒரு நான் அக்வஸ் சொல்யூஷன்ல என்ன இருக்கும் சார்? நான் வந்து நீட் ஜாயின் பண்ண போறேன், சஜஸ்ட் பண்ணுங்க. when should I tell you? நீட் ஜாயின் பண்ண போறேன். நீட் ஜாயின் பண்ண போறேன்னா நான் உனக்கு நம்ம 29ஆம் தேதி நம்ம சேனல்ல 29ஆம் தேதி வரேன். அன்னைக்கு வந்து நான் உனக்கு ஒரு லிங்க் தரேன். ஓகே, 12th சேனல். யாருமே 12th சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கனா இதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. என்ன காலேஜுக்கு என்ன கோர்ஸ் எது சூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே வீடியோ அதுல தான் வரும். சரியா? நான் அதில் போடுறேன். அதே மாதிரி நீட் ஜாயின் பண்ணணும், ஜேஇ ஜாயின் பண்ணணும், அதெல்லாம் எப்படி படிக்கணுன்றதெல்லாம் 11th 12th சேனல்ல நான் வீடியோ போடுறேன். 29ஆம் தேதி நான் சொல்றேன். 29ஆம் தேதி நான் சொல்றதை கேட்டு அப்புறமா பணம் கட்டி எதுவும் இருந்தாலும் அவசரப்பட்டு இப்போ பணம் கட்டி காசு ஏதாவது வேஸ்ட் பண்ணிட போறேன். சரியா? 86வது கேள்விக்கு வருவோம். இப்போ Deliquescence occurs due to ஈரம் உறிஞ்சி கரைதல் எதனால் ஏற்படுகிறது? ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் டு வாட்டரா, வீக் அட்ராக்ஷன் டு வாட்டரா, ஹை டெம்பரேச்சரா, லோ ஹியூமிடிட்டியா? இதுல எதனால? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜாயின் பண்றீங்க ஆனா எக்ஸ்பயர்டுன்னு வருதா? ஒரு வாட்டி லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணுங்க. அது என்ன பிரச்சனை? டைம் எக்ஸ்பயர்ட் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் ஜாயின் பண்ண முடியாது. குவிஸே முடிய போகுது இல்லையா? அதனால இதுக்கப்புறம் ஜாயின் பண்ண முடியாத மாதிரியா இருக்கும். சரியா? ரைட். ஸோ காவியன், சபரிவாசன், தருணேஷ், சூப்பர். நெக்ஸ்ட் which reaction is represented by H2 plus Cl2 2HCl அப்புறம் CH2? ஓகே, இந்த ரியாக்ஷன் வந்து எப்படி? இன்னொரு 14 questions 100ல அவ்வளோதான் முடிக்க போகிறேன். when is your wedding date? சொல்கிறேன், கூடி சீக்கிரம் சொல்கிறேன், ரொம்ப சீக்கிரமா. காம்பினேஷன் ரியாக்ஷன் 534 பேர் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருக்கேன். டென்டிஸ்டுக்கு நீட் தேவையா? ஆமா, டென்டிஸ்டுக்கு கண்டிப்பா நீட் தேவை. நீட் கிளியர் பண்ணல அப்படின்னா டென்டிஸ்ட் ஆக முடியாது. சரியா? செஃப் படிக்கணும்னா என்ன குரூப் எடுக்கணும்? செஃப் எல்லாம் நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட் தான், நீ என்ன வேணா எடுக்கலாம். Photolysis is decomposition caused by heat, electricity, light இல்ல pressure. கலெக்டர் ஆகிறதுக்கு பெஸ்ட் கோர்ஸ்லாம் இல்லை, நீ என்ன வேணா படிக்கலாம். தீமனல் லாஸ்ட் டேட் April 5. I want to choose conquer. 593 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைட் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கீங்க. கரெக்டு தான் சார். இதை மட்டும் படித்தா 1 word ஃபுல்லாக வாங்கலாமா? இதில் ஒரு 100, நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு 100 இருக்கு. சரியா? இன்னைக்கு ஒரு 100, நாளைக்கு ஒரு 100, அது மட்டும் படித்தா போதும். தீமனல்ல எந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுப்பீங்க? தீமனல்ல எல்லா சப்ஜெக்டும் எடுப்போம். கைடு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, பாட்னி, ஜுவாலஜி, இதுக்கெல்லாம் கைடு இருக்கு. நான் எதுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு, கைடு மட்டும் இப்போ வாங்க வேணான்றனா, நீ என்ன குரூப்னு முதல்ல உனக்கு 100% கன்ஃபார்ம் ஆகட்டும், அப்புறமா கைடு வாங்க. கைடு இப்போவே ஆர்டர் பண்ணாது. சரியா? கைடு நீ தனியாக கூட வாங்கிக்கலாம். நான் உனக்கு விலை கம்மி பண்ணி கைடு தரேன். நான் சொல்லும் போது நீ வாங்கிக்கலாம், அவசரமே இல்லை. என்ன கேட்டால் இப்போதைக்கு கோர்ஸ் சேருங்க. சரியா? இல்லை நான் கைடு ஏற்கனவே வாங்கிட்டேன்னா வாங்கினவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ ஜாயின்ட் தீமனல் மை மாம் ஃபோன் பட் டியூரிங் லீவ் ஐ வில் கோ டு நேட்டிவ். ஐ கேன் அட்டன் கிளாஸஸ் அண்ட் அதர் ஃபோன். மற்றவங்க ஃபோன்லேருந்தும் அட்டன் பண்ணலாம், தாராளமாக மற்றவங்க ஃபோன்லேருந்தும் அட்டன் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஊருக்கு போயிடுவேன், என் பாட்டி வீட்டுக்கு போயிடுவேன், அங்கே இருக்கிற ஃபோன்லேருந்து நான் ஜாயின் பண்ணலாமா? ஜாயின் பண்ணலாம். ஸோ கவியன், சபரிவாசன், தருணேஷ் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. இன்னும் 10 கொஸ்டின் தான். ஸோ பவுடர்டு CaCO3 ரியாக்ட்ஸ் ஃபாஸ்டர் தேன் சாலிட் CaCO3 டியூ டு என்ன? சார் தீமனல்ல நீட் இருக்கா? இருக்கு. சரியா? தீமனல் ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஃபாஸ்டாவா? நீங்க இன்னும் எக்ஸாமே முடிக்கலடா. எனக்கு என்ன ஆசையா இல்லை ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்கிறதுக்கு. லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு 528 பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட். இன்னும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. விட்டி கிளாஸ் வந்து 27ஆம் தேதி தான் நான் சொன்னேனே. சென்டம் வாங்கிடலாமா சார்? வாங்கிடலாம்டா. இது என்ன கேள்வியா இருக்கு? இது எப்படின்னா சாப்பிட்டீங்களா சார் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. சரியா? சென்டம் வாங்கிடலாமான்னா வாங்கிடலாம் தான் சொல்ல முடியும். நீ என்ன படிச்சிருக்க, படிக்கல, எங்கெல்லாம் வீக்கா இருக்க, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? The molecular formula C3H6 belongs to which class of compounds? அல்கேனா அப்படி இல்லைன்னா அல்கீனா, அல்கலைனா இல்லை அல்கஹாலா? இதுல எது?
அல்கீன் அப்படின்னு சொல்லி 454 பசங்க வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. குட். சரி. ஸோ காவியன், சபரிவாசன், கெவின். சரி, இப்போ 92வது கொஸ்டினுக்கு வரும். முடிய போகுது. TFM in soaps refers to சோப்புகளில் உள்ள TFM என்பதன் எதை குறிக்கிறது? மினரல் கண்டென்ட்டா, விட்டமின் கண்டென்ட்டா, ஃபேட்டி மேட்டரா, இல்ல கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டா? இதுல எதை வந்து அது டினோட் பண்ணுது? நான் இதை முடிச்சுட்டு மற்ற கேள்வியெல்லாம் ஆன்சர் பண்ணவா? தீமின்னல் பத்தி மற்றதெல்லாம் இதை முடிச்சுட்டு வேணா நான் ஆன்சர் பண்ணிட்டு சொல்லுங்களா? ஃபேட்டி மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 673 பேர் கொழுப்பு பொருட்கள் தான் அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? இன்னொரு 4-5 கொஸ்டின் நான் இதை முடிச்சுட்டு தீமின்னல் பற்றி பேசுவோம். 7 கொஸ்டின் கரெக்டா? சரியா? 8 கொஸ்டின். விச் டைப் ஆஃப் ஃப்ளவர் இஸ் அடாப்டட் ஃபார் விண்ட் பாலினேஷன்? பிரைட்லி கலர்டு பெட்டல்ஸ் இருக்கிறதா, லார்ஜ் நெக்டார் கிளான்ஸ் இருக்கிறதா, லார்ஜ் ஃபெதரி ஸ்டிக்மாவா, இல்ல லார்ஜ் ஃப்ராக்ரன்ஸா? இதுல எது வந்து ஓகே விண்ட் மூலமா பாலினேட் ஆகும்? லார்ஜ் ஃபெதரி ஸ்டிக்மா இருந்தா. சரியா? லார்ஜ் ஃபெதரி ஸ்டிக்மா இருந்தா. ஓகே, சூப்பர். இன்னைக்கு கவ்யன் தான் வின் பண்ணுவான். இதுக்கப்புறம் யாராவது அவனை டிஃபீட் பண்ணணும்னு ஆசைப்படுறான்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அவன் தப்பு பண்ணணும். இருக்கிற எல்லாத்தையும் தப்பா ஆன்சர் பண்ணானா ஜெயிக்கலாம். கேமிட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். எல்லாருமே இப்பல இருந்தே கவியனுக்கு வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிடும். கேமிட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் லங்ஸா, இல்ல கோனாட்ஸா, அப்படி இல்லைன்னா கிட்னியா, இல்ல லிவரா? 11th தீமின்னல் எப்படி சார்? வேதாந்து ஆப் மூலமா கிளாஸ் நடக்கும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிளாஸ் நடக்கும். சரியா? நாங்க அக்டோபர் மாசமே 11th போர்ஷன் முடிச்சுட்டு அக்டோபரோட மிட் பாயிண்ட்ல இருந்தே 12th ஆரம்பிச்சிருவோம். ஸோ 12th எல்லாரை விட உங்களுக்கு நிறைய சொல்லி தருவோம், எக்ஸ்ட்ராவா சொல்லி தருவோம். சீக்கிரம் போர்ஷன்ஸ் முடிச்சிருவோம். 12th ஒன்று 200 கட் ஆஃப் எடுக்க வைப்போம். நம்ம 11th தீமின்னல் அப்படின்றது டெக்னிக்கலியே 2 இயர் ப்ரோக்ராம், 2 வருஷத்துக்கு சேர்ந்து படிக்கக்கூடிய ப்ரோக்ராம். ஸோ கவ்யன், சபரிவாசன், கெவின். ஓகே, கம்ப்யூட்டர் 11th வாட் கோர்ஸ் கேன் ஐ? கம்ப்யூட்டர் சூஸ் பண்றீங்கன்னா நீங்க இன்ஜினியரிங் படிக்கலாம், கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் படிக்கலாம். Which scientist proposed the biogenetic law? சார்லஸ் டார்வினா, ஏர்ன்ஸ்ட் ஹேக்கலா, இல்ல லமார்க்கா, இல்ல மெண்டலா? Which scientist proposed biogenetic law? ஸோ சார்லஸ் டார்வின் அப்படின்னு சொல்லி 349 பேர். ஆனா வந்து ஏர்னஸ்ட் ஹேக்கல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். வெறும் 187 பேர் தான் கரெக்டா சொல்லியிருக்கேன். சேட், சோகங்கள். ஸோ கவியன் இன்னும் டாப்ல தான் இருக்கான். சபரிவாசன் செகண்ட், கெவின் தேர்டு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாய்ஸோடைய டாமினேஷனா இருக்கு டாப் 3ல. சரி, ஓகே. டொபாக்கோ ஸ்டிமுலேட்ஸ் அட்ரினலின் செக்ரீஷன் டியூ டு. டொபாக்கோ வந்து என்ன ஸ்டிமுலேட் பண்ணுது? டொபாக்கோ ஸ்டிமுலேட்ஸ் அட்ரினலின் செக்ரீஷன் டியூ டு நிக்கோட்டினா, டானிக் ஆசிடா, இல்ல வந்து கர்குமினா, அப்படி இல்லைன்னா வந்து லெப்டினா? இதுல எது? நிக்கோட்டின். அஃப்கோர்ஸ் டொபாக்கோனா நிக்கோட்டின் எல்லாருக்குமே தெரியணும். 619 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க. உடம்புக்கு செம கெடுதி அது. ஸோ கவியன், சபரிவாசன், கெவின். ஸோ அப்புறம் வந்து ஐரினி, ரூபாவதி, சந்தோஷ், ஷாய், ஷண்மதி, தாருணேஷ், விஷ்ணுவர்தன், நந்தினி எம், மீனாட்சி. ஓகே, ஒரு நிமிஷம். நம்ம இதை ஃபுல்லா முடிச்சுட்டு தான் நான் சாட்டை பார்ப்பேன். இதோட ஃபுல்லா முடிச்சிடலாம். முடிச்சுட்டு உங்க சாட் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்றேன். ஓகேவா? கொரோனரி ஹார்ட் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை என்ன? பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா, இல்லைனா வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஹார்ட்டா, இன்சஃபிஷியன்ட் பிளட் சப்ளை டு ஹார்ட் மசில்ஸா, இல்ல டேமேஜ் ஆஃப் வால்வ்ஸா? இதுல எது? கன்வெர்ட் சீரிஸ்ல இருந்தா இன்சைட் வருமா சார்? கன்வெர்ட் சீரிஸ், அந்த கன்வெர்ட் சீரிஸ் தான் இங்க உங்களுக்கு 200 கொஸ்டினா நான் இங்க லைவும் நடத்திட்டு இருக்கேன். இதை பார்த்துரு, இதுல இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துரு. இன்சஃபிஷியன்ட் பிளட் சப்ளை டு ஹார்ட் மசில்ஸ். குட். இப்போ நெக்ஸ்ட். சரியா? நெக்ஸ்ட் வரும். soil erosion occurs more in areas where rainfall high, rainfall low, there is no rainfall, none of this. soil erosion occurs in areas where rainfall அதிகமா இருக்கிற இடம், rainfall கம்மியா இருக்கும், there is no rainfall, இல்ல none of these. rainfall is high. 542 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்போ அடுத்து வருவோமா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓகே, லீடர் போர்டு அப்படியே இருக்கட்டும். அடுத்து போய்டும். ப்ரொஃபஸர் என்ன குரூப்? என்ன வேணா எடுக்கலாம். நீ எதை பத்தி ப்ரொஃபஸர் ஆகணும்னு நினைக்கிறேன், எதை பத்தி பாடம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணு. இப்போ நான் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு காமர்ஸ் போய் எடுக்கக்கூடாது. புரியுதா? Which software is used to create animation in Scratch programming? Which software is used to create animation in Scratch programming? Paint, PDF, MS Word, Scratch. 683 பேர் வந்து Scratch அப்படின்னு சூஸ் பண்ணிருக்கீங்க. ரைட்.
இப்போ அடுத்து 100th question, லாஸ்ட் question வந்தாச்சு. இப்போ கேளுங்கடா உங்க கேள்வியை. Which group of the periodic table contains halogens? இதுல எது வந்து பாத்தீங்கன்னா halogens உடையது? 15, 16, 17, 18. Which group of the periodic table contains halogens? 15, 16, 17, 18. இதுல எது? 660 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 17 அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க மாஸ். அப்ப இன்னைக்கு ஜெயிச்சது யாரு? காவியன். ஸோ காவியன் வந்து இன்னைக்கு சூப்பரா பண்ணீங்க. சபரிவாசன் செகண்ட் சூப்பரா சொல்லும், அண்ட் கெவின் தேர்ட் வெரி வெரி குட், செம்ம பெர்ஃபார்மன்ஸ். நாளைக்கும் இதே மாதிரியே இதே டைம்ல ஒரு வீக் குவிஸ் இருக்கும் காலையில 5 மணிக்கெல்லாம். இதோட பிடிஎஃப் நான் தரேன், இன்னும் 10 நிமிஷத்துல இதோட பிடிஎஃப் வந்து in 10 minutes you will get the PDF for it. அதே மாதிரி நாளைக்கு காலையில 5 மணிக்கு டிஃபரன்ஸ் கொஸ்டின் இருக்கு, காலையில 10 மணிக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் லைவ் இருக்கு. சரியா? இப்போ மெயின் விஷயம் என்னன்னா, யார் யாருக்கெல்லாம் என்ன குரூப் எடுக்கிறதுன்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. தீமனல்ல கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஏப்ரல் 2வது வாரம். நீங்க முன்னாடியே அட்மிஷன் போட்டாதான் ஏப்ரல் 2வது வாரம் உங்களால கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். சரியா? இப்போ நிறைய பேருக்கு ஐ கேன் சி சார் நான் என்ன குரூப் எடுக்கிறது அப்படின்றதுல பயங்கர கன்ஃபியூஸ்டா இருக்கேன், எனக்கு அதுல ஒரு ஐடியாவே இல்லை, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ்டா இருக்க. நீ என்ன குரூப் எடுத்தா பெஸ்ட் அப்படின்றதுக்கு நான் உனக்கு நிறைய அட்வைசஸ் தரேன், நான் உனக்கு நிறைய வழி சொல்றேன். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இருக்கிறதுலே சேஃபஸ்ட் குரூப் எது தெரியுமா? அது பயோமேக்ஸ். ஏன் பயோமேக்ஸுக்கு இருக்கிறதுல காம்படிஷன் அதிகம் அப்படின்னா, நீ பயோமேக்ஸ் எடுத்துட்டா என்ன வேணா படிக்கலாம். ஒரு பேச்சு பயோமேக்ஸ் எடுத்துட்டு அப்புறமா நான் காலேஜ் போய் காமர்ஸ் படிக்கணும்னு நினைச்சா என்னால முடியுமா? முடியும். நான் காலேஜ் போய் அக்கௌண்டன்சி படிக்கிறேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், முடியுமா? முடியும். நான் பயாலஜி எடுத்துட்டு இன்ஜினியரிங் ஆகலாமா? ஆகலாம். நான் பயாலஜி எடுத்துட்டு ராக்கெட் சயின்டிஸ்ட் ஆகலாமா? பைலட் ஆகலாமா? ஆகலாம். எல்லா கோர்சஸுக்கும் பயாலஜி எடுத்துட்டா உன்னால அட்மிஷன் போட முடியும். ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டா கூட ஓரளவுக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டா உன்னால டாக்டர் ஆக முடியாது, பயாலஜி ரிலேட்டடா எந்த கோர்ஸுக்கும் போக முடியாது, அவ்வளவுதான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டுனா உன்னால என்ன பண்ண முடியாது? டாக்டர் ஆக முடியாது. உன்னால என்ன பண்ண முடியாது? பயாலஜி ரிலேட்டடா எந்த கோர்ஸும் பண்ண முடியாது. ஈவன் பயோடெக்னாலஜி கூட பண்ண முடியாது. பயோடெக்னாலஜி பண்ணணும், நான் பயாலஜில இன்ஜினியரிங் பண்ணணும்னா கூட அதுக்கு பயோ கோர்ஸ் எடுத்தாதான் ஒரே வழி. இது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கும். யார் யாருக்கெல்லாம் என்ன குரூப் சூஸ் பண்ணணும்னு வீடியோ தேவைப்படுது சார், நீங்க அப்படி ஒரு வீடியோ போடுங்க சார், எனக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் அதை போடுறேன். ரெண்டாவது, நீ தீமனல் பேட்ச்ல பயாலஜி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டனாலே இப்பவே தீமனல் பேட்சை புக் பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் அட்மிஷன் முடிஞ்சு போச்சுன்னா என்னைய வந்து கேட்காது. நாங்க லிமிடெட் அட்மிஷன்ஸ் தான் வருஷம் வருஷம் எடுக்கிறோம். அதனால யார் யாருக்கு வேணுமோ நீ நம்ம 2 இயர் 11th 12th பேட்ச்ல இப்பவே சேர்ந்துக்கலாம். சரியா? இப்பவே சேர்றனா ஃபீஸும் கம்மி. எவ்வளோ? 2,999. ஒரு நாளைக்கு 5 ரூபாய், 2 வருஷத்துக்கு. ஓகே, மொத்தமா ஒரு நாளைக்கே வந்து என்ன அப்படின்னா 5 ரூபாய் தான். நானே உன்கிட்ட சொல்றேன், இப்போதைக்கு புக்ஸ் வாங்காது. நீ புக்ஸ் இப்ப வாங்காத, வெயிட் பண்ணு. ஓகே, நீ இப்போதைக்கு இந்த 2,999 ஜாயின் பண்ணி இதுல மட்டும் ஜாயின் பண்ணு போதும். இப்போதைக்கு நீ இதை மட்டும் ஜாயின் பண்ணு. ஓகேவா? இதுல போயிட்டு நீ கிளிக் பண்ணா உங்ககிட்ட வந்து உன்னோட இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும், உன் ஃபோன் நம்பர் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். அது கேட்டதுக்கு அப்புறம் நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபோன் நம்பர் காமிக்குது, அதை மட்டும் மறைச்சிக்கிறேன் நான். ஃபோன் நம்பர் கேட்கும், போட்டோன்னா இந்த பேமெண்ட் பேஜ் வந்துடும். உன்கிட்ட ஃபோன்பே இருக்கு, கூகுள் பே இருக்கு, பேடிஎம் இருக்கு, இதுல எதை வேணாலும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். செகண்ட் வீக் வந்து கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. யார் யாருக்கெல்லாம் இதுல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட் டு ஜாயின்? செஃப் வந்து நல்ல ஜாபா? செஃப் ஒரு நல்ல ஜாப் தான். ஆர்கியாலஜிஸ்டுக்கு நீ ஹிஸ்டரி படிக்கணும், விஇடி ஃப்ரீ தான். சரியா? விஇடி ஃப்ரீ. விஇடிக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்கு. சிபிஎஸ்இ போறனா யோசிச்சு போ, டஃபா இருக்கும். நான் இப்பவே சொல்லிடுறேன், டஃபா இருக்கும். நீ கஷ்டப்பட்டு படிக்கிறனா தாராளமா போ. யார் யாருக்கெல்லாம் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஓகே, 5ஆம் தேதிக்குள்ள, ஏப்ரல் 5க்குள்ள எனக்கு இதுல சேர்ந்துரு. செகண்ட் வீக் நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். அப்போ நான் 5ஆம் தேதி அட்மிஷன்ஸ் க்ளோஸ் பண்ண போறேன். சரியா? ஏன்னா நான் கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் இந்த கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன், அந்த கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே எடுங்கலாம் சொல்லுவாங்க. தீமனல்ல எல்லா கிளாஸும் உனக்கு ரெக்கார்டட் கிளாஸாகவும் கிடைக்கும், லைவாகவும் கிடைக்கும். லைவாகவும் வேணா பார்த்துக்கலாம், இல்லை எத்தனை வாட்டி வேணா நீ ரெக்கார்டடாகவும் பார்த்துக்கலாம்.
ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிளாஸ், சண்டேனா டெஸ்ட், கேரண்டியா நீ 195+ கட் ஆஃப் எடுப்ப. தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட் காலேஜஸ்ல ஃபீஸ் கம்மியா படிக்க முடியும். இதெல்லாம் என்னால கேரண்டியா சொல்ல முடியும். சரியா? ஆனா ஸ்ட்ரிக்டா வந்து நான் கம்மியான அட்மிஷன்ஸ் தான் இந்த வருஷம் எடுக்க போறேன். 5ஆம் தேதியோட நிறுத்திக்க போறேன். சரியா? யார் யார் வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோ. நான் காமர்ஸ் எடுக்கலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன்றவங்க மட்டும் என்ன செய்யலாம்? ஓகே, நீங்க வெயிட் பண்ணி மே மாசம் சேரலாம். தீமனல் பேட்ச் ஃப்ரீ கிடையாது. சொல்லுவோம் தீமனல்ன்றது டியூஷன்டா, ஆன்லைன் இல்லை, அது யூடியூப் இல்லை. தீமனல் அப்படின்றது உனக்காக நான் எடுக்க போற டியூஷன். 2 வருஷம் நான் உனக்கு டியூஷன் எடுத்துறேன். 2 வருஷம் உனக்கு நான் ஸ்கூல்ல சொல்லித்தரேன். அது எல்லாத்தையும் நல்லா சொல்லித்தரேன். சரி, எனக்கு ஸ்கூல்ல ப்ராப்ளம் நடத்த மாட்டாங்க, இந்த கிரியேட்டிவ் 1 மார்க்லாம் இருக்குது, இதெல்லாம் நடத்த மாட்டாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் நான் நடத்தி தரேன். எல்லாமே புக்கே லைன் பை லைன் அழகா நடத்தி உனக்கு சூப்பரா படிக்க வைக்கிறேன். உனக்கு தேவையான PDF கொடுக்குறேன். உனக்கு சூப்பரா மார்க் எடுக்க வைக்கிறேன். எல்லாமே பண்ணித்தரேன். அதுதான் தீமனல் பேட்ச். ஆன்லைன் டியூஷன் ஒரு நாளைக்கு 5 ரூபாய். How many of you feel like the fees is lot? ஐயோ சார், ஒரு நாளைக்கு 5 ரூபாய் அதிகம் சார்னா, சார் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிளாஸ், யோசிச்சுக்கோ. 5 ரூபாய் அதிகமா கம்மியா? என்ன கேட்ட கம்மி தான், ரொம்ப கம்மி தான். அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி. நம்ம தர கிளாஸஸ் குவாலிட்டி நான் வாண்ட சொல்ல தேவையில்லை இல்லையா? ஸோ அதனால ஈவல்னும் அழகா 5ஆம் தேதி தானே எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு கூட சேரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5ஆம் தேதிக்குள்ள சேர்ந்துடும், அவ்வளோதான். கிஃப்ட் என்னென்ன ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். கிஃப்ட் என்னன்னு நான் சொல்றேன். இவருக்கும் ஒரு கிஃப்ட் இருக்கும், ஜெயிச்சாரு அந்த தம்பிக்கும் ஒரு கிஃப்ட் இருக்கு. சரியா? ஓகே, பாய் 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 பாய். இதோட PDF இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இதே வீடியோவில் கீழே அட்டாச் பண்ணி வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம்.